வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இந்த இனிமையான மாலை வேளையிலே ஒரு தெய்வீகமான தியான நிகழ்வை ஆசான் அவர்கள் நமக்கு மிக சிறப்பாக ஏற்றி கொடுத்தார்கள். அதற்கு முன்னதாக காயகல்பம், ஞானகானம், காயகல்ப கவி, இறைவணக்கம், குருவணக்கம் என அனைத்து நிகழ்வுகளிலும் ஒருங்கிணைப்பு கோஹோஸ்ட் செய்து கொண்டிருக்கும் அன்பர்கள் என இறை சாதனை மார்க்கத்தின் அனைத்து அருள் தொண்டர்கள் அனைவரும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இறை சாதனை மார்க்கத்தின் அருள் தொண்டர்கள் அனைவரும், அவர்களது அன்பு குடும்பத்தினர் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். சிறப்பு வாழ்த்து. இன்று பிறந்த நாள் காணும் இறை சாதனை மார்க்கத்தின் வளர்ச்சிக்காக அருட்பணி செய்து கொண்டிருக்கின்ற அன்னதான கொடையாளர் அமிழ்தினி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அமிழ்தினி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அம்மா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பத்தினர்கள் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இறை சாதனை மார்க்கத்தின் வளர்ச்சிக்காக அருட்பணி செய்து கொண்டிருக்கின்ற மரம் காவலர் கார்த்திக் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். கார்த்திக் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். மரம் காவலர் கார்த்திக் ஐயா அவர்கள் அவர்களது அன்பு குடும்பத்தினர்கள் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அடுத்ததாக நம்ம அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கோம் இன்றைய சிந்தனை. நமக்கு டாக்டர் சுபா ரவி அம்மா அவங்க தான் நம்மோட இணைந்திருக்காங்க. இந்த இனிமையான இன்னைக்கு ஒரு சந்திர தினம், திங்கட்கிழமை. அம்மா அவங்க தொடர்ந்து நமக்கு உணவு பற்றி, இயற்கை மருத்துவம் பற்றி நிறைய நமக்கு தொடர்ந்து கொடுத்துட்டு வராங்க. அந்த வகையில் இன்னைக்கு குடல் ஆரோக்கியத்திற்கான இயற்கை மருத்துவம், குடல் நம்ம எப்படி ஆரோக்கியமா வச்சுக்கணும், அப்ப இயற்கை முறையிலேயே நம்ம எப்படி வச்சுக்க போறோம் அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு அம்மா அவங்க நமக்கு கொடுக்க இருக்கிறாங்க. டாக்டர் சுபா ரவி அம்மா, யோகா அண்ட் உணவு நல ஆலோசகர். அம்மா அவர்களை நம் அனைவரின் சார்பாகவும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன்மா. உள்ள இருக்கீங்களா? ஹேண்ட்ரைஸ் பண்றீங்களாம்மா? அம்மா சுபாரவி அம்மா. ரேகாம்மா, உங்களுக்கு கோகோஸ் கொடுக்குறேன். நீங்க உலக நல வேலி சொல்லிட்டு இருங்க, நான் அம்மா கால் பண்ணிட்டு வந்துடுறேன். ரேகாம்மா. சங்கீதாம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். கேக்குங்களா? கேக்குதுமா, கேக்குது. யாராவது உலக நல வாழ்த்து சொல்லிட்டு இருங்க. சுபா ரவி அம்மாவுக்கு நான் கால் பண்ணிட்டு வந்துடுறேன். அம்மா இன்னும் சரிங்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம்,
வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க இறைநிலை வாழ்க பிரபஞ்சம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். பானுப்பிரியம்மா, நீங்க சொல்றீங்களாங்கம்மா? அன்மியூட் கொடுத்துருக்கேங்கம்மா. இறை பானுப்பிரியம்மா. அம்மா ஒரு நிமிஷம்மா. அம்மா மெசேஜ் போட்டிருக்காங்க. சுபாரவி அம்மா உள்ளதான் இருக்காங்க, வெயிட்டிங்ல இருக்காங்க. என்ன எனக்கு காட்டலையேங்கம்மா. ஹேண்ட் ரைஸ் பண்ணாதாங்கம்மா தெரியும். உள்ளுக்குள்ள வரலைங்களாங்கம்மா? காணுமே, நானும் பார்த்துட்டு இருக்கேன். அவங்க சேட்ல போட்டிருக்காங்க, ஹோஸ்ட் இஸ் நாட் லெட்டிங் மீன் போட்டிருக்காங்க, ப்ளீஸ் அலோ மீன் போட்டிருக்காங்க. இல்ல வந்துடலாமே, எல்லாருமே வந்துடும். ஆமா அம்மா, வாழ்க வளமுடன். கனகம்மா. அம்மா வாழ்க வளமுடன். அம்மா அக்செப்ட் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு அம்மா சொன்னாங்க. இல்லம்மா, நீங்க ஹோஸ்ட் எடுத்துக்கோங்கம்மா. இதுல காட்டவே இல்லையம்மா எனக்கு. அப்படியா? இந்த ஒரே நிமிஷம். சுபரவியம்மா உள்ள இருந்தீங்கன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்களேன். இந்த இருக்காங்க, ஒரே நிமிஷமா நான் ஹோஸ்ட் கிளைம் பண்ணிட்டு உங்களுக்கு கொடுக்குறேன். சரி சரி. அம்மா இது கொடுத்துட்டீங்களா? உங்களுக்கு இன்ட்ரோ கொடுத்துட்டீங்களா? கொடுத்துட்டேங்கம்மா. இப்பதான் கொடுத்துட்டு தான் அம்மா ஹேண்ட் ரைஸ் பண்ண சொல்லிட்டேன்னா உள்ள இல்ல. சரிம்மா, நான் கொடுத்துட்டேன். சரி சரி சரிங்க. ஓகே. வணக்கம் அம்மா, ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்க. எல்லாருக்கும் வணக்கம், மாலை நேர வணக்கம், குரு வணக்கம். மன்றத்தை சேர்ந்த உறுப்பினர்கள் எல்லாருக்கும் என்னுடைய இயற்கை வைத்தியம் மற்றும் யோகா சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதை ஏற்படுத்தி கொடுத்த மன்ற தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய தலைப்பு ரொம்ப இம்பார்ட்டன்டான தலைப்பு. அதாவது இயற்கை வைத்தியத்துக்கு நிறைய டாபிக்ஸ் இருக்கு. ஆனா அது அன்றாடம் நம்ம இத நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அவேர்னஸ், எஜுகேட்டிங், உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு நம்ம டெய்லியுமே அதை கடைபிடிக்கிற மாதிரி இருக்கணும். மற்றபடி இதை ரொம்ப காம்ப்ளிகேட்டடா பண்ணாம ஈஸியா அப்படிதான் நம்ம ஒவ்வொரு கிளாஸ்லயும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ குடல் ஆரோக்கியம் அப்படின்னாலே கட் அப்படின்னு சொல்றாங்க, இங்கிலீஷ்ல கட் ஹெல்த். இங்க குடல்னா சிறுகுடல் இருக்கு, பெருங்குடல் இருக்கு, ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன், அதோட சேர்த்த மாதிரி வயிறு. அந்த மூணுமே நமக்கு ஜீரண மண்டலத்துக்கு முக்கியமான உறுப்புகள். இந்த மூணுமே இருந்தாதான் நமக்கு ஃபுட்டு நல்ல ஜீரணம் ஆயிட்டு நம்மளோட ரத்தத்துல தேவையான சத்துக்கள் கலந்து அது எல்லா உறுப்புகளுக்கும், நம்ம ஹெட்ல இருந்து டோ வரைக்கும் இருக்கிற எல்லா ஆர்கன்ஸ்க்கும் கிடைக்கும். ஏன் குடல் ஆரோக்கியம்னு சொல்றோம்?
ஏன்னா ஒரு இங்கிலீஷ்ல இருக்கிறத நம்ம வந்து கட் அப்படின்னா இந்த 3 ஆர்கன்ஸ் உள்ள வந்தா கூட மெயினா அது ஒரு கழிவு மண்டலத்தை மாத்திரம் குறிக்கிறதுன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அதாவது நம்மளுடைய குடல் அப்படின்னாலே கழிவு மண்டலம், அப்படி கிடையாதுங்க. இது வந்து ஜீரண மண்டலத்துல முக்கியமானது. இந்த 3 வயிறு, சிறுகுடல், பெருங்குடல், இது 3மே வந்து இம்பார்ட்டன்ட். அதுக்கு சப்போர்ட்டிவா நமக்கு மற்ற ஆர்கன் மெயினா பாத்தீங்கன்னா லிவர்ல இருந்து கிடைக்கக்கூடிய பைல், நிறைய என்சைம்ஸ் நமக்கு வந்து சுரக்கிறது. பைலும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளுடைய ஃபேட்டை வந்து பிரேக் பண்றது. ஃபேட்னா கொழுப்பு சத்து, சரிங்களா? எண்ணெய் சத்துன்னு சொல்றாங்க. நமக்கு தமிழ்ல வந்து கொழுப்பு உடல்ல சேருது அப்படிங்கிறோம். அதை நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் ஈஸியா. ஏன் அப்படின்னா இப்போ வந்து நம்மளுடைய உடம்புக்குள்ள வந்து கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள் இருக்கு. நமக்கு எண்ணவே முடியாது. சில பேர் ஆயிரக்கணக்குங்கிறாங்க, லட்சக்கணக்கான நுண்ணுயிர்கள் இருக்கு அப்படிங்கிறாங்க. நமக்குள்ள இருக்கிற அந்த ஒரு நுண்ணுயிர் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் வந்து மைக்ரோப், அதாவது மைக்ரோபயோட்டா அப்படிங்கிறோம் இங்கிலீஷ்ல, மைக்ரோபயோம். அது மைக்ரோபயோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஃபாரின் பாடின்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது. இட் இஸ் அ குட் பாக்டீரியா. ஒரு நல்ல ஒரு நுண்ணுயிர் நம்ம உடம்புக்குள்ள வளர்ந்தாதான் நம்ம உயிரை வாழ முடியும். ஓகேங்களா? அந்த நுண்ணுயிர், அதாவது மைக்ரோபயோட்டா அல்லது மைக்ரோபயோம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆர்கானிசம்ஸை குறிக்குது. என்ன ஆர்கானிசம்? இட் மே பி அ பாக்டீரியாவா இருக்கலாம், வைரஸா இருக்கலாம், ஃபங்கஸா இருக்கலாம், பாரசைட்டா இருக்கலாம். 1000 ஸ்பீசஸ் அப்படின்னா எத்தனையோ வகைகள் இருக்கு. நமக்கு வந்து நுண்ணுயிர்கள் வந்து பேரிட முடியாத வகையில அவ்வளோ இருக்கு. ஆனா நம்ம ஈஸியா 2 தான் வந்து பிரிச்சிருக்கோம். நல்ல பாக்டீரியா, கெட்ட பாக்டீரியா, குட் பாக்டீரியா, பேட் பாக்டீரியா. அப்போ அது வந்து நமக்கு நம்ம பிறந்ததுல இருந்தே நமக்கு வந்து அந்த ஆர்கானிசம்ஸோட தான் பிறக்கிறோம். எப்படி? குழந்தை பேருல அம்மா வந்து டெலிவரி பண்றப்போ, நார்மல் டெலிவரியில உங்களுக்கு சில ஆர்கானிசம்ஸ் நம்மளுடைய வருது. அதுக்கப்புறம் நம்மளுடைய தாய்மார்கள் பாலூட்டும் பொழுதும் சில ஆர்கானிசம்ஸ் நமக்குள்ள வந்துடுது. இது வந்து நேச்சுரலா நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். அதுக்கப்புறமா குழந்தை வளர்றப்போ நம்மளுடைய ஃபுட் ஹேபிட்ஸ்ல, உணவு பழக்கங்கள், நம்மளை சுத்தி இருக்கிற எக்ஸ்போஷர், நம்ம காத்துல இருக்கக்கூடிய, நம்ம எந்த இடத்துல வளர்றோம், அதெல்லாம் பொறுத்து நம்ம ஆர்கானிசம்ஸ் நமக்குள்ள போகுது. சரிங்களா? அது தண்ணியில இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். ஆனா சிலது மாத்திரம்தான் அது நமக்கு ஹார்ம் பண்ணும். டிமினிஷன் தி கட் பாக்டீரியா. சில ஆர்கானிசம்ஸ் போயிட்டு என்ன பண்ணுது, நம்ம குடல்ல இருக்கிற நம்மளுடைய நுண்ணுயிரை வந்து அது தாக்கி அதோட ஒரு தாக்குச்சுன்னா நமக்கு அது ஏதாவது ஒரு பாதகமா இருக்கும். பட் ஆனா நல்ல பாக்டீரியாஸ், நல்ல கிருமிகள் வந்து நம்ம உடல்ல பிறப்புல இருந்தே இருக்கு. எக்ஸ்போசர்னால நமக்கு சிலதெல்லாம் உள்ள போகுது. சிலது வந்து ஹார்ம்ஃபுல் ஆர்கானிசம்ஸ் நமக்கு எப்படி உள்ள போகும், தண்ணியில போகலாம், இல்லை ஃபுட்டு மூலியமா போகலாம், சரிங்களா, காத்து மூலியமா வரும். அந்த மாதிரி நமக்கு எக்ஸ்போஷர் ஆகிறப்ப சில வேண்டாத, அதாவது பேட் பாக்டீரியா, பேட் ஆர்கானிசம்ஸ் நமக்கு உள்ள போய் சில மாற்றுதல்களை நமக்கு உண்டு பண்ணும். ஸோ எதனால இந்த நுண்ணுயிர்கள் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்? இது முக்கியமா ஏன் இது ரொம்ப நம்ம முக்கியத்துவம் நமக்கு? ஸோ பாக்டீரியா வந்து ஆர்கானிசம்னா என்ன, பயோ ஆர்கானிசம்ஸ்னா என்ன, அதில் நான் சிம்பிளா 2 தான் பிடிச்சிருக்கேன். ஒன் இஸ் குட், ஒன் இஸ் பேட். சரிங்களா? பை பர்த்ல இருந்தே நமக்கு இருக்கு. சில எக்ஸ்போஷர் ஃபுட்னாலையும் நமக்கு உள்ள வந்து போகும். அதுக்கப்புறம் why it is important? ஏன் இது வந்து நமக்கு ரொம்ப முக்கியத்துவம்? நமக்கும் அந்த ஆர்கானிசம்ஸ்க்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. சரிங்களா? இப்போ நம்ம உள்ளுக்குள்ள நமக்குள்ள அது வாழுது அப்படிங்கிறப்ப நம்ம ஃபுட்டுனாலும் அதுக்கும் ஃபுட்டு நம்ம இடம் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் நமக்கு ஃபுட்டு கொடுக்குறோம். சரிங்களா? வி ப்ரொவைட் த ஃபுட் அண்ட் ஷெல்டர். அதுக்கப்புறம் அது என்ன பண்ணுது இன்டர்ன் அப்படின்னா, நமக்கு அது வந்து சில வகையில நல்லது பண்ணுது. நமக்கு அது சர்வீஸ் பண்ணுது நம்ம பாடியில.
அது ஒரு எனர்ஜி நமக்கு மைக்ரோப்ஸ் வந்து என்ன பண்ணும், ஹெல்ப் பண்ணுது. ஸோ நம்ம கிட்ட இருந்து அது வாழுது, அது நமக்கு திருப்பி நிறைய என்ன பண்ணும், ப்ரொடெக்ட் பண்ணுது. இது பேட் பாக்டீரியால இருந்து நம்மளை பாதுகாக்கிறது இது. ஓகேங்களா? எப்பவுமே வந்து அந்த நல்ல பாக்டீரியா நமக்கு உடம்புக்குள்ள இருந்தால் மாத்திரம்தான் நமக்கு நம்மளுடைய இம்யூனிட்டி ரைஸ் ஆகும். ஏன் இது எப்படி ரைஸ் ஆகுறதுன்னு நம்ம பின்னால சொல்றேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஒரு கார்டன் நீங்க வளர்த்துறீங்க, ஒரு தோட்டம். அந்த மண் வளம் எவ்வளவு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுக்கு, அந்த வளர்றதுக்கு அந்த செடிகளுக்கு வந்து மண்ணு வந்து ரொம்ப வளமா இருக்கணும், ஹெல்தியா இருக்கணும். ஸோ நம்ம என்ன பண்றோம், அந்த பொல்யூஷன் உள்ள இருக்கிற பெஸ்ட் வீட்ஸ் அதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த சின்ன சின்னதா பக்கத்துல சின்னதா முளைக்கிற புல்கள்ல இருந்து வேண்டாத செடிகளை எல்லாம் நம்ம அதெல்லாம் எடுத்துட்டு அந்த ஒரு நல்ல ஒரு ஹெல்தி சாயிலுக்கு தேவையான உரமெல்லாம் போட்டு வேற எந்த ஒரு பூச்சியெல்லாம் வந்து அதை சாப்பிடாத மாதிரி என்னென்ன நம்ம பண்றோமோ அதெல்லாம் பண்றோம். நல்ல சன்லைட் படணும், நல்ல தண்ணி இருக்கணும், அந்த மாதிரி எல்லாம் பார்த்து அந்த செடியை நல்லா வளர்த்துறோம். அப்போ அந்த என்டையர் அட்மாஸ்பியர், அந்த கார்டனே எவ்வளவு நல்லா இருக்கும். சப்போஸ் நீங்க இதெல்லாம் பண்ணலைன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும், அந்த எக்கோசிஸ்டம் அந்த சுத்தி இந்த கார்டனே நமக்கு பார்க்க முடியாது. செடிகள் எல்லாம் பூச்சி கடிச்சிருக்கு, அது ஒரு மாதிரி அதுக்கு ஒரு டிசீஸ் வந்துடும். அப்புறம் வந்து மண்ணும் வந்து அதுக்கு நல்லா வளமா இருக்காது, தண்ணி இல்லாம இருக்கும். ஸோ மெனி திங்ஸ் நம்ம என்ன பண்றோம், நான் அந்த கார்டனை எப்படி செழிப்பா வச்சுக்கிறது அப்படிங்கிறது நிறைய பேர் நம்ம வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்போ நிறைய நம்ம ஹவுஸ் கார்டன் பண்றோம், ரூஃப் கார்டன் பண்றீங்க. ஸோ அதை எப்படி செழிப்பா ஆரோக்கியமா இந்த பூச்சி வராம இருக்கிறதுக்கு நேச்சுரலா என்ன தடுப்பு முறை, என்ன உரம் போடலாம், அப்படியெல்லாம் போட்டு நம்ம அந்த கார்டனை அவ்வளோ செழிப்பா நல்லா அந்த நல்ல பூ வரணும், பழங்கள் வரணும். ஸோ அதுக்கு உண்டான என்வாயர்மெண்ட்டை நம்ம கிரியேட் பண்ணி கொடுக்குறோம். ஹெல்தியா இருக்கிற நிறைய ஆர்கானிக் உரம் போடுறோம். ஸோ தட் வி கெட் அ ஃபுட். அதுக்கு தேவையான நம்ம ஃப்ரூட்ஸ் கிடைக்குது, நல்ல பழங்கள் இனிப்பா இருக்கும். அது மூலியமா எத்தனையோ உயிரினங்களுக்கு நம்ம வந்து சப்போர்ட் பண்றோம், மழை வருது. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு செடியை நம்ம கார்டன் அவ்வளோ ஹெல்தியா வச்சிருக்கோம். அதே மாதிரி தான் நம்ம உடம்பும். அந்த மைக்ரோபுக்கு என்னென்னலாம் ஃபேவரபிளா நம்ம வந்து நம்மளுடைய வயிறு குடல் சுத்தமா இருக்கணும், நல்ல தண்ணி குடிக்கணும், அதுக்கு தேவையான ரெஸ்ட் கொடுக்கணும், டைமுக்கு சாப்பிடணும். ஓகேங்களா? நம்ம இஷ்டமா எல்லாமே சாப்பிடுறோம், அது எல்லாமே அந்த குட் பாக்டீரியாவுக்கு அன்ஃபேவரபிளா இருக்குது. புரியுதுங்களா நான் சொல்றது? அந்த வளம் நல்லா இருக்கணும், மண் வளம் அப்படிங்கிறதுக்காக நம்ம எவ்வளோ கிளீன் பண்றோம், அந்த அதை நல்லா செழிப்பா வச்சிருக்கோம். பிளட் டெஸ்ட் பண்றோம், அதை பண்ற மாதிரி மட் டெஸ்ட் பண்றோம், அதுக்கு பிஹெச் எவ்வளவு இருக்கு, தண்ணி பாக்குறோம். ஒரு அறுவடை முடிஞ்ச உடனே ஒரு அறுவடை காலம் நம்ம என்ன பண்றோம், ரெஸ்ட் கொடுக்குறோம். திருப்பியும் என்ன பண்ணுவோம், வி கிவ் சம் கைண்ட் ஆஃப் ஒரு பீரியட் ஆஃப் டைம் கொடுத்து அந்த மண்ணு வந்து எகெயின் அதை ரீகெயின் பண்ணிக்கும். மினரல்ஸ் இதெல்லாமே ரீகெயின் ஆகும். இல்லைன்னா உடனுக்குடன் நம்ம பண்ண மாட்டோம் பயிர். ஆனா நம்ம சாப்பிட்றது மாத்திரம் பாருங்க, டைமே இல்லாம நம்ம வந்து ஒரு அரைக்கிற மெஷின் மாதிரி உள்ள தள்ளிக்கிட்டே இருக்கும். பசி இருக்கோ இல்லையோ என்ன பண்ணிடுறோம், வித்தோட கேப் போட்டுட்டே இருந்தா என்ன ஆகும், அப்செட், ஸ்டமக் அப்செட், இன்டைஜஷன், அதுக்கப்புறம் கான்ஸ்டிபேஷன் எல்லாமே வரும். அந்த கட் பாக்டீரியா வந்து அதுக்கு உண்டான ஒரு ஹெல்தி என்வாயன்மெண்ட்டை நீங்க கிரியேட் பண்ணி கொடுக்குறீங்க. அது எப்படி கிரியேட் பண்றது, அதோட நார்மலா நான் வந்து அதுக்கு எப்படி கிரியேட் பண்றதுன்னு ஹெல்தியா அப்படிங்கிறது நேச்சுரலியா, அதுவும் வந்து ஹவு டு மெயின்டைன் இட் ஹெல்தி என்வாயன்மெண்ட் டு தி கட் பாக்டீரியாங்கிறது சொல்றேன். ஸோ நீங்க அந்த கார்டனை ஞாபகம் வச்சுக்கிட்டு வயிறை வந்து நமக்கு தேவையான, நமக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்கு. பிகாஸ் இட் ஹெல்ப்ஸ் ஈச் அதர். நம்ம ரெண்டு பேருமே அதுவும் நமக்கு தேவை. நம்ம கிட்ட தான் அது வாழுது, அது நமக்காக தான் வாழுது. அதனால என்ன பண்றோம், கோடிக்கணக்கான உயிரினங்கள் நம்ம நம்பி இருக்கிற உடலுக்குள்ள இருக்கிற நுண்ணுயிரை நம்ம வந்து பாதுகாக்கணுமா வேண்டாமா? பாதுகாக்கணும் இல்லைங்களா? அது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால இந்த பயோ மைக்ரோப் இருக்கு இல்லையா, மைக்ரோபயோம், அதாவது இந்த நுண்ணுயிர்கள் வந்து அதோட ஃபங்க்ஷன் என்ன, அதுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம், எந்த விதத்துல நமக்கு அது உதவுது, நிறைய ஃபங்க்ஷன்ஸ் அதுக்கு அசிஸ்டன்ஸ்.
மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க ஈஸியா. என்னென்ன ஆக்டிவ் ரோல் ஒரு ஹெல்த் கேர் ப்ரொவைடர் என்ன பண்றாரு? அது வந்து ஒரு என்ன சொல்றாங்கன்னா, இட் இஸ் லைக் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஆர்கன் மாதிரியாமா. நமக்குள்ள வந்து எப்படி ஒரு கிட்னி இம்பார்ட்டன்ட், ஒரு ஹார்ட் இம்பார்ட்டன்ட், ஒரு லங் இம்பார்ட்டன்ட்ங்கிற மாதிரி தீஸ் மைக்ரோப்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் ஆஸ் லைக் அ ஆர்கன். நமக்கு ஒரு உறுப்பு மாதிரி அது அவ்வளோ தேவைப்படுது, நமக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட். தட் இஸ் ஆல்சோ ஒரு உறுப்பு, ஒரு உடல்ல ஒரு அங்கமா அது இருக்கு. ஸோ டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ஜீரண மண்டலத்துக்கும் என்ன மாதிரி அது உதவுது அப்படிங்கிறத பார்க்கலாம். மெயின் இப்போ நம்ம உணவு வாயில நல்லா மென்னு சாப்பிடுறோம், உமிழ்நீர் வேணும். அந்த உமிழ்நீர்ல என்ன இருக்கு? சில என்சைம்ஸ் இருக்கு, சரிங்களா? அந்த என்சைம்ஸ் இருந்தாதான் நமக்கு நல்லா கடிச்சு மென்றப்போ நம்ம சலைவா வந்து அந்த ஃபுட்டோட கலந்து அதுக்கப்புறம் நம்ம அதை வந்து உள்ள நமக்கு ஒரு கூழ் மாதிரி பண்ணி நல்லா அரைச்சு ஒரு 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 பெரிய பார்ட்டிகளை நல்ல சின்ன பார்ட்டிகள் பண்ணி அதை நம்ம முழுங்குறோம். அப்படிங்களா? ஓகேயா? ஸோ அதே மாதிரி இந்த பாக்டீரியா என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு 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 அதை வந்து பொடி பொடியா ஆக்கி அது கூல் பண்ணி அதை ஜீரணம் பண்ணி இட் ஹெல்ப் ஃபார் தி பிரேக் டவுன் தி ஃபுட் இன்டு ஃபைனர் பார்ட்டிகல்ஸ். ஓகேங்களா? ஒரு பெரிய பார்ட்டிகளை சின்னதா பண்ணுது. அதுக்கு அது எண்ட் ப்ராடக்ட் என்ன கொடுக்குது இந்த பாக்டீரியா அப்படின்னா, ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸ். நீங்க கேட்டிருப்பீங்க, கேட்க மாட்டீங்கன்னா இந்த மெடிக்கல் டெர்மினாலஜி வரனால. இது என்னன்னா ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸ் அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் நியூட்ரியண்டா பை ப்ராடக்ட். ஓகேங்களா? இந்த பை ப்ராடக்ட் நமக்கு கிடைக்குது. அண்ட் ஆல்சோ ஒரு சில என்சைம்ஸ் நமக்கு கிடைக்குது. அது என்னென்ன என்சைம்ஸ் ரிலீஸ் பண்ணுது? அந்த என்சைம்ஸ் இருந்தாதான் நமக்கு வைட்டமின் B1, B9, B12, K இது எல்லாமே நம்ம பாடியில ப்ரொடியூஸ் ஆகும். இந்த பாக்டீரியாவோட பை ப்ராடக்டும் சில என்சைம்ஸும் நமக்கு இருந்தால் மாத்திரம்தான் இந்த விட்டமின்ஸ் வந்து உடம்புலயே சில விட்டமின்லாம் உற்பத்தி ஆகும் இல்லையா? எல்லாமே நமக்கு பாடியே சில நிறைய விட்டமின்ஸ் வந்து உடம்புல ப்ரொடியூஸ் ஆகும். அதுக்கு இந்த என்சைம்ஸ், பாக்டீரியாவோட என்சைம்ஸ் ஒரு நூதிப்பொருள் இருந்தாதான் நமக்கு B1, B9, B12, K வைட்டமின் நமக்கு சிந்தசிஸ் ஆகும். இது வந்து மைக்ரோ நியூட்ரியன் டெஃபிஷியன்சி. லைக் இது இந்த பாக்டீரியா இல்லை அப்படின்னா நமக்கு B12 டெஃபிஷியன்சி, போலேட் டெஃபிஷியன்சி, இந்த போலிக் ஆசிட் போலேட் சொல்லுவோம் இல்லைங்களா, அயன் இரும்புச்சத்துக்கு வந்து தேவையான போலேட் அப்படிங்கிறது ஒரு டெஃபிஷியன்சி இருந்தா இரும்புச்சத்து கம்மியாயிடும். விட்டமின் B12 கூட நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நரம்பு மண்டலத்துக்கு, நர்வ் ஃபங்க்ஷனுக்கு. உங்களுக்கே தெரியும் எல்லாம் நிறைய பேத்துக்கு B12 டெஃபிஷியன்சி இருக்கும். ஸோ அதுக்கு இந்த குட் பாக்டீரியால உடம்புல இருந்தாதான் இது அப்சார்ப்ஷன் நடக்கும். அதே மாதிரி வைட்டமின் K. ஸோ இது மூணுமே இட் இஸ் அ மைக்ரோ நியூட்ரியன்ட். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளோட ஹெல்த்துக்கு. சரி, புரிஞ்சுதுங்களா? அந்த இதுக்கு உண்டான என்சைம்ஸ் இருந்தால் மாத்திரம்தான் இதெல்லாமே நமக்கு உடம்புல ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேங்களா? அந்த என்சைம்ஸ் எங்க இருந்து கிடைக்குது? பாக்டீரியா, குட் பாக்டீரியா கிட்ட இருந்து கிடைக்கும். இப்போ சில ஜீரணம் ஃபேட் எல்லாம் நம்ம சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் வந்து பைல் லிவர் என்ன பண்ணும்? பைல் சுரக்குது. அந்த பைலும் என்ன பண்ணுது? இந்த ஃபேட்டை வந்து பிரேக் பண்றது தான் அதோட வேலை. லிவர் வில் செக்ரீட் பைல். அந்த செக்ரீட் ஆகிற பைல் எங்க போகுது? ஸ்மால் இன்டெஸ்டைன் போகும், அதாவது சிறுகுடலுக்கு போகுது. லிவர்ல இருந்து பைல் எங்க போகும்? சிறுகுடல். அங்க இருந்து நம்ம சாப்பிட்ற ஃபேட்டை வந்து சிறுகுடல் வந்து சிறுகுடல்ல தான் ஃபேட் டைஜஷன் நடக்கும். அப்போ இப்போ அந்த பாக்டீரியா என்சைம்ஸ் நான் சொன்னேன் இல்லைங்களா, சில என்சைம்ஸ் அதுவும் நமக்கு தேவை. அந்த என்சைம்ஸ் பைல் இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து நமக்கு ஒரு ஒரு டைஜஷனுக்கு வந்து இந்த பாக்டீரியாவோட என்சைம்ஸும் தேவை. அப்ப என்ன பண்ணும்? ஃபேட்டை நல்லா பிரேக் டவுன் ஆன உடனே மிச்சமாகிற பைல் இருக்கு இல்லையா, அது திருப்பியும் லிவர்ல இருந்து பைல் எங்க வருது? ஸ்மால் இன்டெஸ்டைன் சிறுகுடலுக்கு போகுது. அங்க இருக்க ஃபேட்டெல்லாம் பிரேக் பண்ணி அந்த பாக்டீரியாவோட என்சைம்ஸும் பைலும் ரெண்டு கலந்து நமக்கு டைஜஷன் நடந்து
திருப்பியும் மிச்சமாகிற பைல் எங்க போகும்? இட் வில் கோ டு தி லிவர். இதுதான் என்டெரோஹெப்பாட்டிக் சர்க்குலேஷன் அப்படிம்பாங்க. இது ஒரு மிச்சமாகிற திருப்பி இங்க போகும், திருப்பி அங்கிருந்து இப்படியே ஒரு சைக்கிள். இப்போ இந்த சைக்கிள் இந்த ப்ராசஸ் நடக்கலைன்னா என்ன ஆகும்? இந்த ஃபேட்டை வந்து பிரேக் டவுன் ஆகாது. அது கொலஸ்ட்ராலா வந்து கன்வெர்ட் ஆகி பிளட்ல சேர்ந்துரும். சரிங்களா? ஸோ லிவர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஃபேட்டி லிவர் வெளியில சாப்பிட்ற ஃபுட்டெல்லாம் லிவரை வந்து ஃபேட்டி லிவர் ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2லாம் நிறைய பேர் வராங்க. அப்போ இந்த லிவரோட ஃபங்க்ஷனும் நல்லா இருக்கும். அப்போ அதோட ஃபங்க்ஷன் வந்து செக்ரீட்டிங் த பைல். நிறைய விஷயங்கள் இருக்கு லிவர். ஆனால் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் இது சம்மந்தப்பட்டது மட்டும் தான் சொல்றேன். ஸோ அந்த பைல் இருந்தால் தான் ஃபேட் பர்ன் ஆகும். ஸோ இந்த லிவர் நல்லா இருக்கணும். அதே சமயம் அந்த மைக்ரோபோட என்சைம்ஸும் தேவை. அப்பதான் ஃபேட் வந்து நமக்கு பாடியில ப்ராப்பரா மெட்டபலைசேஷன் நடக்கும். நிறைய வந்து ஸ்டூல்ஸ்ல எக்ஸ்கிரியேட் இந்த மோர் குடிச்சிங்கனாலே இந்த சைக்கிளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மோர் வந்து எக்ஸ்ட்ரா ஃபேட், எக்ஸ்ட்ரா நமக்கு அந்த கொலஸ்ட்ரால்லாம் நம்ம சாப்பிட்றோம்ல, அது எல்லாமே கரைச்சி வெளியே எடுத்துட்டு போறது இந்த மோர், பட்டர் மில்க். ஏன் அதுல பார்த்தீங்கன்னா நமக்கு லாக்டோபெசில்லஸ் அப்படிங்கிற ஒரு நமக்கு இம்பார்ட்டன்ட் பாக்டீரியா இருக்கு. அதனாலதான் நிறைய பேர் மோர் நிறைய குடிக்காதவங்களுக்கு இந்த வயிறு ப்ராப்ளம் நிறைய இருக்கும், அஜீரண கோளாறு. ஓகேங்களா? ஸோ லிவரும் ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்னா நிறைய ஃபுட்டு வெளியில அவுட் சைட் ஃபுட்டெல்லாம் நம்ம எடுக்கக்கூடாது. அது லிவர்ல இருக்கிற செல்ஸ்ல போய் தங்கி ஃபேட்டி லிவரா வர்றதுக்கு நமக்கு அது முக்கியமான காரணம். இது போய் உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த லிவர் வந்து இம்பார்ட்டன்ட். அதேபடி அந்த பாக்டீரியாவும் வேணும். அது ரெண்டும் இருந்தால் தான் ஃபேட் நல்லா வந்து பிரேக் டவுன் ஆகிட்டு அப்சார்ப்ஷன் ஆஃப் ஃபேட், நல்ல டைஜஷன் ஆஃப் ஃபேட் நடக்கும். இல்லைன்னா என்ன ஆகும்? கொலஸ்ட்ரால் வந்து நமக்கு பிளட்ல அப்படியே தங்கிடும். ஸோ இதெல்லாம் பாக்டீரியாவோட டைஜஸ்டிவ் சிஸ்டமுக்கும் பாக்டீரியாவுக்கும் உள்ள ரிலேஷன். அடுத்தது இம்யூன் சிஸ்டம். இம்யூன் சிஸ்டம்னா என்ன? நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி எப்படி இந்த பாக்டீரியாவுக்கும் நோய் எதிர்ப்பு சக்திக்கும் என்ன கனெக்ஷன்? இந்த கட் பாக்டீரியா, அதாவது உள்ள நமக்கு இருக்கிற ஒரு குட் பாக்டீரியா என்ன பண்ணுது அப்படின்னா, அது வந்து 80% ஆஃப் இம்யூன் செல்ஸ் எது நம்மளோட இம்யூன் செல்ஸ் எதுன்னா இந்த கட்டில் இருக்கிற ஆர்கானிசம்ஸ் தான். எப்படி அந்த கட்டில் இருக்கிற ஆர்கானிசம்ஸ் என்ன பண்ணுது? நமக்கு நிறைய வேண்டாத பேத்தஜன்ஸ், அதாவது வேண்டாத கெட்ட பாக்டீரியாவை அழிக்கிறது இதோட வேலை. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஐடென்டிஃபை பண்ணும். இந்த பெனிஃபிஷியல் பாக்டீரியா என்ன பண்ணும்? வேண்டாத பாக்டீரியாவெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி நமக்கு வெளியேற்றுறது, ஃபைட் பண்றது, இதெல்லாமே குட் பாக்டீரியா டஸ். ஸோ நம்மளுடைய கட்டு தான் வந்து இம்யூன் சிஸ்டத்திலேயே இருக்கிற மிகப்பெரிய உறுப்பு, குடல். ஏன்னா நம்மளுடைய கழிவுகளோட நமக்கு வேண்டாததெல்லாம் கழிவாய் வெளியே வர்றது வந்து இந்த கட்டு தான் பண்ணுது. லார்ஜஸ்ட் எலிமினேட் ஆல் தி டாக்ஸின்ஸ். அது எந்த டாக்ஸினா வேணா இருக்கலாம். உணவு மூலியமா வர்றது, நமக்கு வந்து செல்லுலார் டிகிரேட் நிறைய வந்து பயோ கெமிக்கல் ப்ராசஸ்ல வர என் ப்ராடக்ட், மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் எல்லாமே நமக்கு எலிமினேஷன் நடக்கிறது இந்த கட் பாக்டீரியால இருக்கக்கூடிய கட் பாக்டீரியா தான் குட் பாக்டீரியா. சரிங்களா? லார்ஜஸ்ட் இம்யூன் சிஸ்டம் ஆர்கனே வந்து இந்த கட் தான். ஏன்னா 80% இம்யூன் செல்ஸ் நமக்கு கட்டில் தான் இருக்கு. இது வேண்டாத பேட் பாக்டீரியாவை வெளியேற்றுறது, பேத்தஜன்ஸ் நம்ம வெளியேற்றுறது, எவ்ரிடே கிளீன் பண்றது இந்த செல்ஸ் தான். சரிங்களா? சரி, என்னென்ன இது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சில ஹெச் பைலாரி இன்ஃபெக்ஷன் வாங்க, என்ன சம் ஆஃப் தி பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனா இருக்கலாம். ஜிஐ ட்ராக்ல நமக்கு எப்பவுமே பிரச்சனை இருந்தா செக் பண்றப்ப இந்த இன்ஃபெக்ஷன் ஆயிருக்குங்க, இது வந்து இப்படி இருக்குங்க. எதனால அப்படின்னா இந்த நம்மளுக்கு நல்ல பாக்டீரியா, அதாவது குட் பாக்டீரியாவோட வந்து கவுண்ட் கம்மியா இருக்கிறதுனால நமக்கு இந்த பிரச்சனை எல்லாம் வரும், இன்ஃபெக்ஷன்ஸ். இந்த ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட் ரிலீஸ் பண்ணது இல்லைங்களா, அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுக்கு? இம்யூன் சிஸ்டத்துக்கு. அந்த ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட் அப்படிங்கிறது
நம்மளை வந்து எந்த ஒரு டாக்ஸினோ எந்த ஒரு கிருமியோ வந்து நம்மளை அட்டாக் பண்ணாம ஒரு பேரியர் மாதிரி ஒரு தடுப்பு சுவர் மாதிரி இந்த ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட் பண்ணும். எதுவுமே உள்ள விடாம பிளட்ல எஸ்கேப் ஆகாம எந்த எல்லாத்தையும் தடுக்கிறது இந்த ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸ் தான். ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிக்கு இந்த கட்டுக்கு இந்த குடலுக்கு வந்து இந்த குடல்ல வந்து நமக்கு ஒரு தடுப்பு மாதிரி ஒரு ரத்தத்துல வந்து எதுவுமே சேர விடாம தடுக்கிறது இந்த குடல். அந்த குடல்ல எது இந்த ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட் எது இந்த நல்ல பாக்டீரியா ரிலீஸ் பண்றது அந்த ஃபேட்டி ஆசிட் வந்து தடுப்பாட்டில் கொடுக்கும். எந்த ஒரு இன்ஃப்ளமேஷன் இன்ஃபெக்ஷன் தடுக்காம இருக்கிறதும் இந்த குட் பாக்டீரியா தான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நிறைய ஆட்டோஇம்யூன் டிசீஸ் எல்லாம் வரும் நமக்கு. ஆட்டோஇம்யூன் டிசீஸ்னா நம்மளுடைய இருக்கிற செல்லே வந்து இது நமக்கு வெளியில இருந்து வர செல் அப்படிங்கிற ஒரு தன்னைத்தானே நம்ம செல்லையே ஓன் செல்லே ரெகக்னைஸ் பண்ணோம். ஓ இது வேற செல் அப்படிங்கிறது தான் ஆட்டோஇம்யூன். அதெல்லாம் வந்து ரொம்ப நாள் இன்ஃப்ளமேஷன் நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் வீக்கா இருக்கிறது அப்படின்னாலே நம்மளுடைய செல்லு வந்து பாக்டீரியாவோட எண்ணிக்கை கம்மியா இருக்கிறது. ஸோ அதை தான் இயற்கை வழி மூலமா எப்படி நம்மளோட இம்யூனிட்டி கட் ஹெல்த்தை வச்சுக்கிறது, இயற்கையான முறையில நம்மளை எப்படி சீர்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இம்யூன் சிஸ்டம், டைஜஸ்டிவ் சிஸ்டம் பார்த்துட்டோம். நர்வஸ் சிஸ்டத்துக்கும் நம்மளுடைய குட் பாக்டீரியாவுக்கும் என்ன கனெக்ஷன்? ஒரு லார்ஜ் இப்போ பாருங்க, இப்போ என்சைம்ஸ் வந்து நம்ம சுரக்குது இல்லையா, அது எல்லாமே நர்வ் எண்டிங் நமக்கு இருக்கும். நம்ம மூளையிலேருந்து எண்ட் ஆகிற நர்வ்ஸ் எல்லாமே நர்வ் எண்டிங் எல்லாம் இந்த நெட்ஒர்க் ஆஃப் நர்வ்ஸ் நிறைய கனெக்ஷன்ஸ் நிறைய வந்து எல்லா ஆர்கனுக்குமே அந்தந்த நர்வ் போய் எண்ட் ஆகும். ஸோ ஒரு ஸ்மெல்லு நம்ம நுகர்றப்பவே நம்மளுடைய டைஜஷன் ஸ்டார்ட் ஆயிடுது. ஏன்னா நமக்கு ஒரு 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 இங்கிருந்து அங்க போய் ஒரு இம்பல்ஸ், ஒரு எலக்ட்ரிக் ஒயர்ல போற கரண்ட் மாதிரி த்ரோ நோஸ் த்ரோ கண்ணில் பார்க்குறோம் இது லட்டு அப்படின்னோடனே நமக்கு அப்படியே வந்து நமக்கு சாப்பிடணும் போல இருக்கு. நமக்கு ஏதாவது ஒரு ஸ்மெல்லில் நமக்கு தெரிஞ்சிடுது, நம்ம பக்கத்து வீட்டில் இது பண்றாங்க, எங்கேயாவது நமக்கு ஒரு வாசம் வரப்போ நம்மளோட என்சைம்ஸ் வந்து சுரக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதெல்லாமே வந்து எப்படி அந்தந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் நமக்கு அது வந்து ஒரு இம்பல்ஸ் வந்து நமக்கு போய் பிரெயின்ல இருக்கிற சென்டரை ஸ்டிமுலேட் பண்ணுது. அதே மாதிரி நம்மளுடைய பிரெயினுக்கும் நம்மளுடைய கட்டுக்கும் கனெக்ஷன் இருக்கு. த்ரூ நர்வஸ் ஒரு சர்க்கியூட்டே இருக்கும். அப்ப நமக்கு சில ஸ்டிமுலேஷன், அதனால நமக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா நிறைய நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ், நிறைய என்சைம்ஸ் நமக்கு வயிற்றுல அங்கங்க சுரக்க ஆரம்பிச்சிடும். டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் எல்லாம் சுரக்க ஆரம்பிச்சிருது. ஓகேங்களா? இதெல்லாமே ஒரு சிக்னல் வந்து நமக்கு பார்வை மூலமா போகும், நல்லா ஸ்மெல் மூலமா போகுது. நீங்க ஏதாவது இப்போ நீங்க சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, இமேஜின் பண்ணுவோம், ஓ ஓகே அது அவ்வளோ நல்லா இருக்கும், டேஸ்டா இருக்கும் அப்படிங்கிறப்பே நமக்கு ஒரு சிக்னல் வந்து பிரெயினுக்கு கொடுத்துட்றோம். அப்புறம் அம்மா வந்து ஏதாவது அங்க நமக்கு கிச்சன்ல பண்ணுவாங்க, அந்த அங்க பண்றது நமக்கு இங்க எப்படி நமக்கு தெரியுது? ஈவன் we can hear. ஸ்மெல் மூலியமா இருந்தா கூட நமக்கு காது கேட்கும், அம்மா என்ன பண்றாங்க, ஒரு அப்பளம் போடுறது, அந்த சத்தம்லாம் இருக்கு இல்லையா, கிச்சன்ல நமக்கு பண்ணக்கூடிய அந்த தோசை நமக்கு பண்றது, இல்ல அந்த நம்ம பாத்திரத்துல வதக்குறப்போ எல்லாம் நமக்கு அந்த அந்த சத்தத்திலேயே நமக்கு தெரிஞ்சிடும் அவங்க என்ன பண்றாங்கன்னு. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இம்பல்ஸ் வில் கோ டு த பிரெயின் அண்ட் இன் டர்ன் அங்கிருந்து வேகஸ் நர்வ் அப்படிங்கிற ஒன்று இம்பார்ட்டன்ட் நர்வ் மூலியமா நமக்கு அந்த மேலே கீழே போற ஒரு கனெக்ஷன் இருக்கும் இல்லைங்களா, கட்டுக்கும் நம்மளுடைய பிரெயினுக்கும். அது வந்து அதுலயே நமக்கு ப்ரொடக்ஷன் ஆஃப் சம் ஆஃப் தி நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ். இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், அந்த பாக்டீரியா என்ன பண்ணும், குட் பாக்டீரியா ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட் அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவ் எஃபெக்ட் எல்லாருக்கும், நமக்கு எல்லா சிஸ்டத்துக்கும் அது வந்து அது நமக்கு தேவைப்படுது. ஈவன் நம்மளுடைய வைட்டமின்ஸ் வந்து அப்சார்ப்ஷனுக்கு எல்லாத்துக்குமே நான் சொன்னேன். சரிங்களா? இப்போ உங்களுக்கு நல்ல ஒரு மனநிலை இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, எந்த ஒரு டென்ஷனோ ஒரு மூடு, நல்ல பாசிட்டிவ் மூடு, நல்ல ஒரு தூங்கிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷா ஆக்டிவா
நம்ம மனநிலை நல்ல சந்தோஷமான சூழ்நிலை எல்லாம் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா பசி எடுக்கும். நல்லா என்சைம் செக்ரீஷன் வந்து நார்மலா பாடியில சுரக்கும். இல்ல நீங்க டல்லா தூங்காம ஒரு டென்ஷன், ஆங்ஸைட்டி, டிப்ரஷன்ல நமக்கு இருக்கிறப்போ, உங்களோட மூட் வந்து வில் அஃபெக்ட் தி கட் ஹெல்த். இது வந்து ஒரு ரிசர்ச் நெறைய பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கு மனசுக்கும், நம்மளுடைய மைண்டுக்கும் ஒரு குடலுக்கும் என்ன எப்படி சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு. கட் பிரெயின் ஆக்சஸ், த நெட்வொர்க் என்ன? அ அந்த மாரி வந்து நமக்கு நெறையா வந்து அதனால தான் பெரியவங்க என்ன சொல்லுவாங்க, டிவி பார்த்துட்டு சாப்பிடக்கூடாது. அந்த காலத்திலேயே பாருங்க, சப்பளங்கால் போட்டு கீழ உட்காந்து, இது ஒரு ப்ரொசீஜரா அ அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் குடுத்து, கீழ நமக்கு வந்து வீட்ல எல்லாம் முதல்லலாம் வந்து வாழை இல போட்டு, அ நல்லா வந்து அந்த டேஸ்டி ஃபுட் எல்லா டேஸ்ட்டும் இருக்கும். வாழை இலையில எப்படி பரிமாறுவாங்க? ஒரு உப்பு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஊறுகாய் வைப்பாங்க. அது குட் பாக்டீரியா. ஆமா. அது ஒரு மாங்காய், இஞ்சி, அதுக்கப்புறம் பச்சடி, தயிர் பச்சடி, கீரை, எல்லாம் ஃபைபர். அதுல வந்து பருப்பு இருக்கும், புரோட்டீன். அதுல ஒரு நெய் போடுவாங்க. ம். அதுக்கப்புறம் காய்கறிகள், கூட்டு, ரசம் இருக்கும். அப்படிங்கிறப்ப இது இப்பல்லாம் ஒரு ஒரு நம்மளுடைய பாரம்பரிய ஒரு உணவே வந்து நமக்கு அது ஒரு எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியா இருக்குங்க. நம்ம எப்படி சாப்ட்டுருப்போம்னு நமக்கு தெரியும். ஸோ அந்த மாரி எல்லாம் இப்போ இப்போ போயி நின்னுட்டு ஒரு பிளேட் வச்சுட்டு பஃபெட் அப்படின்னு சொல்லிட்டு 50 வகை, 30 வகை குடுத்து, ஓவர்லோட் ஆயி, ஹை குளுக்கோஸ் ஆயி, எத சாப்பிடுறது, எத சாப்பிடாம இது ஒரு 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 விதமான டேஞ்சர் இல்லைங்களா? பாடிக்கு. இட் இஸ் நாட் நெசசரி. நம்ம உணவு வந்து எப்பவுமே நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? கால் வயிறு தண்ணி, அரை வயிறு சாதம், ஃபுட் கால் வயிறு தண்ணி, கால் வயிறு நம்ம வந்து காலியா விடணும். நல்ல மூவ்மெண்ட்டுக்கு வந்து சொல்லியிருக்கோம். பட் எல்லாம் மாடர்ன் டேஸ்ல நம்ம வந்து ஃபுட் அப்படிங்கிறதே ஒரு கிரேவிங் மாரி ஆயிடுச்சு. ஒரு ஒரு காம்படிஷன் நமக்கு சாப்பிடணும். அது மாரி ஏன் வருது அப்படின்னா, அதெல்லாமே நார்ச்சத்து இல்லாத உணவு தான் மோஸ்ட்லி பாருங்க. பீஸா, பர்கர் இதெல்லாம் வந்து ஹைலி கார்போஹைட்ரேட் ரிஃபைன்டு ஃபுட் எல்லாமே. அதுல எல்லாமே இதெல்லாம் பக்க விளைவுகள் நிறைந்தது. கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்து நம்ம குடல் ஆரோக்கியத்தையே வந்து சீரழித்து விட்டது. அத நான் சொல்லவே வேண்டியதில்ல உங்களுக்கு. ம். ஓகே. இப்போ ஈவன் மெட்டபாலிக் சிண்ட்ரோம் என்று சொல்லக்கூடிய உடல் பருமன், இன்சுலின் ரெசிஸ்டன்ட், டைப் 2 டயபெட்டிஸ், நான் சொன்ன மாரி ஃபேட்டி லிவர், இதுக்கும் நம்மளுடைய கட்டுக்கும் சம்பந்தம் இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சிகள் இன்னும் அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகேங்களா? ஆனா இதெல்லாமே நம்ம உணவுல நம்ம சரியான ஒரு பழக்கவழக்கங்கள் இருந்தா, குடல் ஆரோக்கியமா இருந்தா, இந்த மாரி ப்ராப்ளம் ஈவன் கேன்சர் வர்றத கூட நம்ம தடுக்க முடியும். சரிங்களா? ஸோ ஒரு நல்ல ஆரோக்கியமான சூழல், நல்ல ஒரு என்வாயர்ன்மென்ட், நல்ல சுத்தமான நம்மளுடைய உணவு பழக்கங்கள், அந்த உள்ள இருக்கிற மைக்ரோ ஆர்கானிசம் என்று சொல்லக்கூடிய ஜீவராசிகள், நுண்ணுயிர்களுக்கு நம்ம வந்து பட்னி போடாம நல்ல உணவு நம்ம அதாவது ப்ரீபயாட்டிக் என்று சொல்லக்கூடிய நான் அதுக்கு வரேன். ப்ரீபயாட்டிக் அண்ட் ப்ரோபயாட்டிக் என்று சொல்லக்கூடிய உணவுகளை வந்து நம்மளுடைய மூதாதையர்கள் நமக்கு சொல்லி கொடுத்த உணவு தான் அது. நார்ச்சத்துள்ள உணவை நம்ம சரிவிகிதமாக எடுத்துக்கொள்ளும் பொழுது நல்ல ஒரு சூழலை நாம் வந்து அதுக்கு வளர்றதுக்கு கொடுத்து அதன் மூலியமாக அது வந்து நமக்கு சர்வீஸ் பண்றதா நம்ம இருந்தாதான் நம்ம நம்மளோட இம்யூனிட்டி நல்லா இருக்கும். நோய் எதிர்ப்பு ஆற்றல் கிடைக்கும். நல்ல தூக்கம் வரும். தேவையான மைக்ரோ நியூட்ரியன்ஸ் சொல்லக்கூடிய எல்லா விதமான வைட்டமின் B12 நான் சொன்னேன் இல்லைங்களா? அது எல்லாமே நமக்கு தேவை. அதெல்லாம் இருந்தாதான் நம்மளுடைய மெட்டபாலிசம் நல்லா இருக்கும். சீரான உடல் உடலில் உள்ள உறுப்புகள் எல்லாம் வேலை செய்யும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு மைக்ரோப் என்ன பண்ணுதுன்னா, வயிற்று பகுதி, உங்களுடைய சிறுகுடல், ஆனா பெருங்குடல்ல தான் மோஸ்ட் ஆஃப் த ஆர்கானிசம்ஸ் இருக்கு. 80% வந்து நமக்கு எங்க இருக்கு அப்படின்னா, இந்த பெருங்குடல்ல வாழுது.
இன்னர் மியூக்கஸா, அதாவது ஒரு லேயர்ல அது அட்டாச் ஆயிருக்கும். மியூக்கஸ் லைனிங் இருக்கும் குடல்ல. அதுல வந்து மேல அட்டாச் ஆகி அப்படியே ஃப்ளோட் ஆகும். சிலது ஃப்ளோட் ஆகும், சிலது உள்ள இருக்கும், சிலது வந்து எப்படி எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிறது மைக்ரோஸ்கோப்ல தான் பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து அனரோபிக் பாக்டீரியா மோஸ்ட்லி வந்து அதுக்கு எந்த ஒரு ஆக்சிஜன் தேவை கிடையாது. இட் ப்ரிப்பேர்ஸ் த லோ ஆக்சிஜன் என்வாயன்மெண்ட். கொஞ்சம் சர்வைவ் ஆகுறதுக்கு கொஞ்சம் இருந்தா போதும். சரிங்களா? அப்பர் ஜிஐடி, அதாவது குடலுக்கு மேல இருக்கக்கூடிய இந்த மைக்ரோப்ஸ்க்கு வந்து அதுக்கு வந்து கொஞ்சம் ஆக்சிஜன் நிறைய தேவைப்படும். அதே மாதிரி அங்க வந்து என்ன ஆகும் அப்படின்னா அதுக்கு வந்து நிறைய பிஹெச் வந்து ஒரு ஒரு இடத்துலயும் மாறும். கேஸ்ட்ரிக் ஜூஸ் டைஜஷனுக்கு சுரக்கக்கூடிய ஆசிட் ஜூஸஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா ஸ்டொமக்ல, சிறுகுடல்ல, இதுல எல்லாம் வந்து மாறி மாறி இருக்கும் அந்த ஆசிட்ல. அதனால அங்க என்ன பண்ணோம், அவ்வளோக்கா வந்து நிறைய கோலான் ஆகாது. அந்த ஸ்ட்ராங் ஆசிட் ஜூஸஸ் செக்ரிக் டைம்ல எல்லாம் நிறைய வந்து மைக்ரோப்ஸ் வந்து அங்க இருக்காது. சரிங்களா? அது வந்து அனரோபிக்கா மோஸ்டா இருக்கும். நமக்கு அங்க இருக்கிற மேல்ல அப்பர் ஜிஐடி ட்ராக்ல வந்து இங்க இருக்கிற மாதிரி அங்க இருக்காது. அங்க ரொம்ப கம்மியா இருக்கும். சரிங்களா? அது மெயினா இந்த அனரோபிக் அந்த கட் பாக்டீரியாவோட வேலை வந்து நிறைய ஃபைபர் ஃபுட்டை வந்து அது பிரேக் பண்றது தான் அதோட வேலை. நிறைய நார்ச்சத்துள்ள உணவு எடுக்கிறப்போ அந்த நார்ச்சத்தை பிரேக் பண்ணி அதுலதான் நமக்கு நியூட்ரியன்ஸ் எல்லாம் நமக்கு செக்ரேஷன் கிடைக்கும். சரிங்களா? அந்த நார்ச்சத்து தான் நம்ம கம்மியா எடுக்கிறோம். அதுக்கு தேவையான ஃபுட்டே வந்து நிறைய ஃபைபர். அது ஃபைபர் வந்து மெயினா 30 கிராம் மினிமம் நமக்கு ஒரு நாளைக்கு 30 கிராம் எடுக்கணும். நீங்க ஒரு ஆப்பிள் எடுத்தீங்கன்னா 4 கிராம், அதெல்லாம் பாதி கால்லாம் எடுப்பாங்க. கீரை 2 ஸ்பூன் போடுவாங்க. இந்த மாதிரி நம்ம உணவுல ஒவ்வொரு டைமையும் நல்ல மென்னு சாலிபிள் ஃபைபர், இன்சாலிபிள் ஃபைபர்னு இருக்கு. இந்த சாலிபிள் ஃபைபர் வெந்தயம் அப்படிங்கிறத ஊற வச்சீங்கன்னா அது வந்து ரெண்டுமே இருக்கும். அதாவது நீரில் கரையும் நார்ச்சத்து, கரையா நார்ச்சத்து. கரையா நார்ச்சத்து எல்லாமே தெரியும் உங்களுக்கு. கீரை இதெல்லாம் நிறைய, வாழைத்தண்டு. கரையிற நார்ச்சத்து அப்படின்னா உங்களுக்கு நிறைய வாழைப்பழத்துல இருக்கும். அதெல்லாம் நம்ம மென்னு சாப்பிடுறோம், அதெல்லாம் கரைஞ்சிரும். சில பழங்கள்ல பெக்டின், தோல் இருக்கிறது எல்லாமே அது நம்ம வந்து ஃபைபர், அதெல்லாம் ஃபுட்டு. அதுலதான் அந்த பாக்டீரியா வளரும். ஸோ நம்ம பாரம்பரிய உணவுல பாத்தீங்கன்னா நிறைய நார்ச்சத்துள்ள உணவை தான் நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஆனா நாள் ஆக ஆக எல்லாத்தையும் தோலை நீக்கிட்டு தவிட விட்டுட்டு மாவு சத்துங்கிறத நம்ம சாப்பிட்டு வியாதிகளை நம்மளே வரவழைச்சுக்கிறோம். சரிங்களா? இப்போ இந்த இன்டைஜஸ்டபிள், அதாவது அந்த ஃபைபரை வந்து பிரேக் பண்ணி அதுதான் நமக்கு நிறைய நியூட்ரியன்ஸ் கொடுக்குது. அதுக்கு தேவையானது ரொம்ப கம்மி ஆக்சிஜன்ல தான் வளருது. இப்போ அந்த ஒரு ஒரு காலகட்டத்துல என்ன ஆகும், அது ரொம்ப நாள் இருக்கிற மாதிரி ஆயிடுது. இந்த கோலான் அந்த வளர்ற பாக்டீரியா வந்து உள்ளேயே வந்து ரொம்ப நாள் இருந்து நம்ம அப்படியே மேல பெருங்குடல்ல இருந்து சிறுகுடலுக்கு வருதோம். சிறுகுடலுக்கு வந்து இன்டர்ஃபேர் வித் டைஜஸ்டிவ் ப்ராசஸ வந்து அதை வந்து இன்டர்ஃபேர் பண்ணுது. சரிங்களா? எஸ்கேப் ஆகி அங்கிருந்து கோலான் வந்து இன்ஃபெக்ஷன்ஸ்ல இருக்கிற சில கெட்ட பாக்டீரியா வந்து என்ன ஆகுது, ரொம்ப நாள் நமக்கு பிரச்சனை இருக்கவங்க அது மருந்தெல்லாம் சாப்பிட்டு சரியாகல, நிறைய ப்ராப்ளம் ரிப்பீட்டடா இருக்கு அப்படின்னா அந்த இன்ஃபெக்ஷன் வந்து மேல வந்து பெருங்குடல்ல இருந்து சிறுகுடலுக்கு வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு, எஸ்கேப் ஆகி. ஸோ அதனால என்ன பண்ணணும், நீங்க நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள் டைம்லி ஃபுட்டு, தண்ணி நல்லா குடிக்கிறது, ப்ராப்பர் ரெஸ்ட், டென்ஷன், ஆன்சைட்டி இதெல்லாம் இல்லாம இருந்தாலே ஃபேவரபிள் we are creating a good environment to the gut bacteria. ஸோ நமக்கு திருப்பி திருப்பி பிரச்சனை வருது அப்படின்னா நீங்க முதல்ல புரிஞ்சுக்க வேண்டியது, நமக்கு தேவையான ஒரு ஆரோக்கியமான நுண்ணுயிர்கள் குடல்ல இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதுக்கு நம்ம வந்து பாரம்பரியமா உணவுலயே நம்ம அந்த பாக்டீரியாவை, ஹார்ம்ஃபுல் பாக்டீரியா, வேண்டாத பாக்டீரியா வெளியே ஏற்றவும் முடியும், இந்த குட் பாக்டீரியா நல்லா வளரவும் முடியும். அது வந்து இட்ஸ் வெரி வெரி பாசிபிள். நமக்கு இந்த ஒரு இயற்கை வழியிலேயே நமக்கு கிடைக்கும்.
நம்மள நேரம் தவறாமை நைட்ல லேட்டா சாப்பிடுறது, வெளியில இருந்து ஃபுட்டு சாப்பிடுறது, மாவு ஒரு வாரம் வச்சுக்கிறது, இந்த மாதிரி பழக்க வழக்கங்கள்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மாத்திட்டு வந்தீங்கன்னா நமக்கு வந்து ஆரோக்கியமான ஒரு நல்ல நுண்ணுயிர்கள் வளர்ந்து நமக்கு என்ன பிரச்சனையோ அது சரியாயிடும். நீங்க நிறைய கண்டிஷன்ஸ் போட்டு நம்ம வந்து குழப்பிக்கவே வேண்டாம். சரிங்களா? நமக்கு இந்த குட் பாக்டீரியா கம்மியா இருக்கிறது ஒரு பிரச்சனை. ஓவர் growth ஆஃப் பேட் பாக்டீரியா, வேண்டாத கெட்ட கிருமிகள் வந்து அதிகமானாலும் பிரச்சனை. கம்மியா இருந்தாலும் பிரச்சனை, கெட்ட பாக்டீரியா அதிகமா இருந்தாலும் பிரச்சனை. சம்டைம்ஸ் அவங்களுக்கு பாக்டீரியாவே இருக்காது சில பேருக்கு. சரிங்களா? அதனாலதான் நேச்சுரோபதியில அதோட ரூட் காஸ் என்ன, எதனால அவங்களுக்கு இந்த எந்த ஒரு நாட்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் அதோட ரூட் காஸ் என்ன, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி அந்த கிருமிகளை வளர்த்துறதுக்கு அதுக்குதான் நம்ம வந்து ஃபுட் ஹேபிட்ஸை மாத்துங்கன்னு நாங்க சொல்றது. வெறுமையா நம்ம மெடிசன் போகாம யார் வந்தாலுமே எங்ககிட்ட வர சிகிச்சை முறை எடுக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சார்ட் நீங்க ஃபாலோ பண்ணுங்கன்னு நம்ம கொடுத்துட்றோம். என்னால இது சாப்பிட முடியாது, காஃபியை விட முடியாது, அதெல்லாமே அன்ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ். அந்த பாக்டீரியாவுக்கு நீங்க உணவை வந்து ஒரு மருந்தா கொடுக்க சொன்னா எதுவுமே முடியாதுன்னா அப்ப நீங்க மருந்து எப்படி மருந்து போயிட்டு வேலை செய்யும்னா அடிக்கடி ஏதோ ஒரு அர்ஜென்ட் எமர்ஜென்சி ஏதாவது ஒரு பிரச்சனை உள்ளன்னா நம்ம ஒரு மெடிசன் ஹெல்ப் வேணும். மற்றபடி ஒரு ஃபுட் ஹேபிட்ஸை மாத்தி ஒரு நல்ல ஒரு நுண்ணுயிர்கள் வளர்றதுக்கு உண்டான சூழல் நீங்க ஏற்படுத்துறதுக்கு நாங்க சொன்னா அது கேட்க மாட்டேங்கிறாங்க. ஸோ வி won't ஃபோர்ஸ் எனிபடி. உங்களுடைய பழக்கங்கள் வந்து எஜுகேட் பண்றோம். இது மாதிரி இருக்கு, இது மாதிரி இருக்கு, நம்ம உடல்ல இருக்க ஒரு சரி பண்ணிக்கலாம் உணவுல. அது வந்து ஈஸி மெத்தட். அது நம்ம பாடி வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா, உள்ள ஒரு நுண்ணுயிருக்கு நமக்கு அதை பட்னி போடக்கூடாது. அதுக்குண்டான ஃபுட்டு நமக்கு சாப்பிடணும். அதுதான் நம்ம வந்து கொஞ்சம் ஃபுட்டை மாத்துங்க அப்படின்னு ரொம்பவும் புரிய வச்சு அவங்க அக்செப்ட் பண்ணி எல்லா பக்கம் மெடிசின்ஸ் போயிட்டு வேலை செய்யாம எகைன் த கம் ஹியர் டு லாஸ்ட்லி டு தி நேச்சுரோபதி. எனக்கு மெடிசனே வேண்டாங்க, எல்லா மெடிசன் ட்ரை பண்ணிடுவாங்க, கடைசியா இங்க வருவாங்க. பட் அந்த டைம்ல கூட அவங்களுக்கு புரிய வச்சு நீங்க எடுத்துக்கோங்க, வந்து ஹேபிட்டை நம்ம வந்து மாத்தணும் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. பட் பீப்புள் ஆர் லிசனிங். ஆனா சில பேர் வந்து இல்லைங்க எனக்கு தலை வலிக்கும், ரொம்ப ஹேபிட் அவங்க பழக்கப்படுத்திக்கிட்டு ஒரு மைண்ட்ல வந்து ஒரு கண்ட்ரோல் இல்லாம நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னா நீங்க தான் கஷ்டப்பட போறீங்க இல்லையா? நேர்வழி ஒரு ரைட் பாத்து காட்டுறோம், இந்த பாத்துல என்னென்ன பிரச்சனை வரும் இதெல்லாம் வந்து நம்ம வந்து சரி பண்ணிக்கணும்னு நம்ம சொல்றோம். வி ஆர் டைரக்டிங் இன் அ குட் பாத், ஒரு ஹெல்தி பாத். இல்லைங்க இதெல்லாம் முடியாதுங்க, இதெல்லாம் டைமுக்கெல்லாம் முடியாதுங்க, 10 மணி தான், லேட் நைட் 12 மணிக்கு தான் அங்க சாப்பிடுவேன். அப்போ நம்ம என்ன பண்ண முடியும்? அப்ப நம்ம வாழ்க்கை லைஃப் ஃபுல்லா நம்மளோட டேப்லெட்ஸே வந்து அந்த குட் பாக்டீரியாவுக்கு ஃபேவரபிளா இருக்காது. அதை அழிக்கிறதே நம்மளுடைய ப்ரொலாங் மெடிகேஷன். ஆனாலும் நீங்க கேட்கலாம், மெடிசின்ஸ் அப்ப நிறைய சாப்பிட்றவங்க எல்லாம் என்ன பண்றது அப்படின்னு. உணவு நிறைய ஒரு நாளைக்கு ஒரு 3 வேளையும் நம்மளுடைய தீட்டப்பட்ட அரிசியை விட்டுருங்க. 3 வேளையும் வெள்ளையா ஒயிட்டா இருக்கிற ஃபுட்டை சாப்பிடாம ஒரு நாளைக்கு ஒரு நம்மளுடைய இயற்கையில கிடைக்கிற இயற்கை அவ்வளோ கொடுக்குது நமக்கு. அவ்வளோ அற்புதங்கள் நிறைந்த உணவு, அவ்வளோ சத்துக்கள் அடங்கிய இருக்கிற இயற்கை உணவை எடுத்துக்கோங்களேன். நமக்கு அது வெரைட்டியே நம்ம சொல்ல முடியாத அளவு இருக்கு. எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். என்னென்ன நமக்கு இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு, அதுல சேர்த்தக்கூடிய அடிட்டிவ்ஸ், அதுக்கு போடுற உப்பை குறைச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இருக்கிற வியாதி எல்லாமே போயிடும். அந்த உப்பு தான் என்ன ஆகுது, ரத்த குழாயில போய் படியுதுங்க. ஒரு கால்சியம் ஸ்டோன் எப்படி வருது நமக்கு உடம்பு, நமக்கு கிட்னி ஸ்டோன்ஸ் எல்லாம் நமக்கு கேட்டிருக்கோம். இப்ப இந்த கால்சியம் ஸ்டோன்ஸே போய் ரத்த குழாயில ஒரு புள்ளி மாதிரி ஃபார்ம் ஆகுது. அதுக்கு என்ன ப்ராப்ளம்? நம்மளுடைய வாழ்க்கை முறை தான் மெயினான ரீசன். நம்மளுடைய உணவு வந்து என்வாயன்மெண்டல் ஃபேக்டர்ஸ் எதெல்லாம் வந்து உங்களை பாதிக்குது அந்த நுண்ணுயிர்கள் அப்படின்னா உணவு தான் முதல். ஹை சுகர், நிறைய சர்க்கரை போடுறதுங்க. எனக்கு சர்க்கரைனா பிடிக்கும், ஐஸ்கிரீம்னா பிடிக்கும், சாக்லேட்லாம் பிடிக்கும், இதெல்லாமே அன்ஃபேவரபிளா இருக்கே. நான் வேண்டான்னு சொல்லல.
வெள்ளம்னாலும் ஸ்வீட்டு தான், வெள்ளையா இருக்கிற சர்க்கரையும் ஸ்வீட்டு தான். அத நீங்க கம்மி பண்ணி தான் ஆகணும். ஏன் பழங்கள்ல இருக்கிற நேச்சுரல் சுகர் எடுத்துக்கோங்க. அதுலயும் இனிப்பு இருக்கே. ஏன் இந்த ஒரு ஸ்வீட்ட எடுக்கணும்னு நம்ம நெனைக்கிறோம்? வளர்ற குழந்தைகளுக்கே இருந்தாலும் எல்லாமே அளவுதான். சரியான அளவு தான் நம்ம எடுத்துக்கணும். ம். ஸோ அதிகமா இருக்கிற சுகர தவிர்ச்சிடணும். சேச்சுரேட்டட் ஃபேட் தான் நம்ம பிஸ்கெட்ஸ். அது எல்லாமே அவன் என்ன ஃபேட் போட்டு அவன் கலந்து அத பிஸ்கெட் பண்றதுக்கு, பேக்கிங் பண்றதுக்கு அவ்ளோ சுகர், அவ்ளோ எல்லாமே அதுல அவன் ஆட் பண்ணி தான் அவன் பேக்கிங்கே பண்றாங்க. அதெல்லாமே இட் இஸ் நாட் குட் ஃபார் த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் டு க்ரோ. எல்லாமே எந்த உணவு எடுத்தாலும் ஃபைபர் இருக்கான்னு பாருங்க. அடிட்டிவ்ஸ் நெறைய ப்ரிசர்வேட்டிவ். ஒருத்தர் வந்து கேட்கிறாரு, நெல்லிக்காய் தேன் ஊறல்ல இருக்கு சாப்பிடலாமா? அது நெல்லிக்காய் நம்மளே வந்து வீட்ல ஸ்டீம் பண்ணி அத ஒரு நீங்க தேனோ இல்ல தேனுங்கிறது சர்க்கரை சிரப்பு தான். கடையில இருக்கிறது எக்காரணத்த கொண்டும் நமக்கு உங்களுக்கு தேன்ல அவங்க குடுக்குறாங்க இல்ல. வீட்ல ப்ரிப்பேர் பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கணும். இஞ்சி தேன்ல போட்டு சாப்பிடலாம், நெல்லிக்காய் சாப்பிடலாம். பச்சை குருமிளகு வாங்கி அத நீங்க வந்து லைட்டா லெமன் போட்டு சாப்பிடலாம். இது எல்லாமே குட் பாக்டீரியாக்கு உண்டான ஃபுட். அந்த காலத்துல எல்லாம் வந்து ஒரு கல் சட்டி மாரி அவங்க வச்சிருப்பாங்க. அதுல தான் வந்து அந்த லெமன்லாம் கட் பண்ணி போட்டு, கல் உப்பு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாரி வந்து நம்ம நேச்சுரலாவே ஒரு 3 டேஸ் ஒன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம சாப்பிடலாம். அப்பல்லாம் நல்லா இருந்தது. இயற்கை உரத்துல இருந்தது. அதனால அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவாங்க. நம்ம அப்படி இல்ல. நம்ம சீசனலா வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாமே மாறிருச்சு. அப்பல்லாம் சீசனுக்கு சீசன் நமக்கு கரெக்ட்டா ஃபுட் வந்து கிடைக்கும். ஃப்ரூட்ஸ் கிடைக்கும். இப்ப அப்படி இல்லைங்க. எல்லாமே ஸ்டோர் பண்ணி வெகு நாட்களாக வைக்கப்பட்ட உணவு தான் நமக்கு கிடைக்குது. எல்லாமே எல்லாமே ஸ்டோர் பண்ணி தான் நம்ம சாப்பிடுறோம். அடுத்தது கெமிக்கல்ஸ் அப்படின்னா என்னென்னலாம் பாய்சன் கெமிக்கலே நம்ம அந்த குட் பாக்டீரியாவுக்கு பாய்சன் தான். நம்ம வந்து நெறைய வந்து ஸ்மோக்கிங், டொபேக்கோ, ஆல்கஹால் இது எல்லாமே அந்த குட் பாக்டீரியா அதுக்கு வந்து ஃபேவரபிள் பண்ணாது. அந்த குடல்ல இருக்கிற நுண்ணுயிர அளவுக்கு அதிகமா எடுக்கிறப்ப அந்த நுண்ணுயிரையே அழிச்சிருது. நான் இப்பதான் 1 மாசத்துக்கு ஒரு தடவ தான் போறேன். 1 வாரத்துக்கு ஒரு தடவ போறேன். இது எல்லாமே வந்து நீங்களா சொல்லிக்கலாம். உங்கள நம்மளே ஏமாத்திக்கிறது தான். எந்த அளவுக்கு நம்ம உணவ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து உணவே மருந்து அப்படிங்கிற கான்செப்ட் நான் இப்பவே நமக்கு அது கெடுதல் பண்ணுது. இதுல இருக்கிறதெல்லாம் வந்து எவ்வளோ அதுல வந்து நமக்கு உடம்புக்கு ஒவ்வாமை ஏற்படுத்தக்கூடிய வந்து ரத்த குழாயில படியிறது எல்லாமே இந்த மாதிரி வந்து இருக்கிற ஒரு அன்வான்ட் பாய்சன் கெமிக்கல்ஸ் தான். சரிங்களா? அதே மாதிரி மெடிகேஷன்ஸும் அந்த மாதிரி தான். நீங்க மெடிகேஷன்ஸ் எடுக்கிறவங்களா இருந்தா கூட நீங்க குட் பாக்டீரியா வளர்றதுக்குண்டான உணவுகள் வந்து நம்ம அடிக்கடி சேர்த்துறப்போ நமக்கு புதுசா அந்த நுண்ணுயிர்கள் வளர்ந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? ஓல்டு செல்ஸ் வந்து வெளியில ஏறுற மாதிரி நியூ செல்ஸ் வளரும். நியூ பாக்டீரியா வில் க்ரோ இன் யுவர் ஃபுட், டெய்லி ஃபுட். அதனால தான் ஒரு நாளைக்கு 30 கிராம் ஃபைபர் வேணும். இப்போ நம்மளுடைய பழக்கவழக்கங்கள், நம்மளுடைய டைம்லி ஃபுட், குவாலிட்டி ஃபுட், ஹெல்தி ஃபுட் எடுக்கிறப்ப அந்த மைக்ரோ பாக்டீரியா வந்து ரெக்கவர் ஆயிடும். வீக்கா இருக்கிற ஒரு நுண்ணுயிர் கூட அதுக்கு தேவையான எனர்ஜின்னு அதுக்கு ஃபுட்ல கிடைச்சிருது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து கெமிக்கல்ஸ் மூலியமாவும், டயட் மூலியமெல்லாம் வந்து எப்படி ஒரு மைக்ரோபுக்கு வந்து ஒரு ஒரு ஃபேவரபிள் கண்டிஷனா, அன்ஃபேவரபிள் கண்டிஷனா இருக்குன்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் மொட்டிலிட்டின்னா என்ன அப்படின்னா, அந்த குடல் வந்து ப்ராப்பரா பவல் மூமெண்ட்ஸ் ரெகுலரா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதுக்கு நல்லா வாக்கிங் போகணும், உடற்பயிற்சி பண்ணணும். ஓகேங்களா? அப்போ அந்த நம்மளுடைய மூமெண்ட்னால நல்ல உணவுகள் வந்து நல்ல ஒரு 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 மூமெண்ட் ஃபுட்டு வந்து அங்கங்க தங்காது. வேஸ்ட் எல்லாம் நமக்கு வெளியே வர்றதுக்கு நமக்கு வந்து இந்த இந்த ஒரு பயிற்சியும் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா வந்து நம்ம சாப்பிட்ட ஃபுட் வந்து டைஜஷன் ஆகி, நியூட்ரியன்ஸ் எல்லாம் அப்சார்ப் ஆகி, நமக்கு கழிவுகள் வந்து வெளியேத்துறதுக்கு இந்த பாக்டீரியா ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு
ஃபுட்டுக்கு டைமுக்கு சாப்பிடணும், குவாலிட்டி ஃபுட், பேலன்ஸ்டு மீல். அப்பதான் நமக்கு இந்த எக்ஸசைஸ் இது இருந்தாதான் குடல் சுத்தமும் நடக்கும். இப்போ நீங்க வந்து டைமிங் ஆஃப் ஃபுட் வந்து ஒரு டைம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. நீங்க லேட்டா சாப்பிடுறீங்க. காலையில நிறைய பெண்கள் வந்து டைம்க்கு எடுக்க மாட்டாங்க. அப்போ நிறைய கேஸ் உள்ள நமக்கு ஃபார்ம் ஆயிடுது. அப்புறமா ப்ளோட்டிங் சரியா நமக்கு அந்த டைம்க்கு சாப்பிடாதனால கேஸ் ஃபார்மேஷன் ஆனா திருப்பியும் நம்மளால சாப்பிட முடியாது. அதே மாதிரி நல்லா மென்னு சாப்பிடாம டூ ஃபாஸ்டா சாப்பிட்டா கூட உங்களுக்கு வந்து அது ஓவர் டூ ஸ்லோ டூ ஓவர் ஈட்டாவும் நம்ம இருக்கக்கூடாது. ஓகேங்களா? இதெல்லாம் தான் நம்மளுடைய கலாச்சாரத்துல சப்பங்கால் போட்டு நல்லா உட்கார்ந்து அந்த சக்கரங்கள் ஸ்ட்ரெயிட்டா ஸ்பைன்ல இருந்து கீழ இருந்து நமக்கு மேல வரைக்கும் ஒரு நல்ல முதுகெலும்பு நேரா. தண்ணீர் நடுவுல நம்ம குடிக்க மாட்டோம். நிறைய வந்து எண்ட் ஆஃப் த மீல் ஒரு வாழைப்பழம் சாப்பிடுவோம். நிறைய காய்கறிகள் இருக்கும். நார்ச்சத்துள்ள உணவு எடுத்துப்போம். இது எல்லாமே இன்ஃபெக்ஷன்ஸ் வராம இருக்கும். நிறைய இந்த இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்லோ கட் மட்டிலிட்டி, அதாவது நம்ம வயிறு வந்து சரியான ஜீரணம் வந்து தன்மை ஆகாம மலம் கழிக்க முடியாம இருக்கவங்களுக்கு இதெல்லாமே ஒரு நீங்க எங்கெங்கெல்லாம் எந்த இடத்துல நம்ம தப்பு எங்கெல்லாம் நமக்கு எதை கரெக்ட் பண்ண முடியுமோ அதை கரெக்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? டிசீஸ் காசிங் ஆர்கானிசம்ஸ் இன்ஃபெக்ஷன், இந்த ஒரு டயரியா ஆகுறது, இதெல்லாமே வந்து சாப்பிட்ட உடனே நமக்கு அந்த ஆர்கானிசம்ஸ் வந்து அது ஹெல்தியா இல்ல. சரிங்களா? அதோட டாக்ஸின்ஸ் வந்து நம்மளை இரிட்டேட் பண்ணுது. அதனாலதான் நமக்கு அந்த மாதிரி ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் கட்ல வந்து வீக்கா இருக்கு. அந்த ஆர்கானிசம்ஸ் வீக்கா இருக்குன்னு இல்ல அப்படின்னா நம்மளுடைய அந்த ஆர்கானிசம்ஸ் ஓவர் குரோத்தா இருக்கும். நான் சொன்னேன் இல்லைங்களா, பேட் பாக்டீரியாவோடது ஓவர் குரோத்தா இருக்கும். அப்ப அந்த ஓவர் குரோத் என்ன ஆகும்? மேல் நோக்கி ஸ்மால் இன்டெஸ்டைன்ஸ்க்கு வந்து இரிட்டேட் ஆகி நம்மளுடைய டைஜஷனை பாதிக்குது. சரிங்களா? ஸோ ஒன்று குட் பாக்டீரியா கம்மியா இருந்தாலும் பேட் பாக்டீரியா அதிகமா இருந்தாலும் ரொம்ப நாள் நமக்கு உடம்புல வயிற்று உபாதைகள் இருந்தா கூட நமக்கு நிறைய அதர் பிரச்சனையும் வரும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி பிரச்சனைலாம் நம்ம வந்து பெருசா கண்டிஷன்ஸ் நம்ம வந்து எதுக்கும் பயப்படாதீங்க. அது ஆயிடும் இது ஆயிடும்னு. வேற நமக்கு ப்ளோட்டட் ஸ்டமக்கு, டைஜஷன் பூரா இருக்கிறது, அப்புறம் டயரியா, கான்ஸ்டிபேஷன், வயிற்று வலி, லோயர் அப்டமன் பெயின், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இதெல்லாமே இருந்தா இதெல்லாம் சிம்டம்ஸ் ஆஃப் லெஸ் பாக்டீரியா. அந்த குட் பாக்டீரியா கம்மியா இருக்குன்னு அர்த்தம். ஸோ நமக்கு ஹீலிங் எங்க இருந்து வரணும்? உள்ள இருந்து வரணும். ஹீலிங் ஃப்ரம் வித்தின். ஸோ நம்ம கிட்ட என்ன சொல்றாரு ஹிப்போக்ரைட்ஸ் அப்படின்னா, ஆல் டிசீஸ் வில் பிகின் ஃப்ரம் தி கட். எல்லா விதமான நமக்கு உடம்புல இருக்க எந்த ஒரு வியாதியும் வயிறுல இருந்து தான் ஆரம்பிக்குது. சரிங்களா? டைஜஷன், டைஜஸ்டிவ் ஹெல்த் இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது நல்லா இருந்தா எந்த ஒரு நமக்கு ஒரு ஹீலிங் வந்து சீக்கிரமா கிடைச்சிடும். அதனாலதான் ஆல் டிசீஸ் பிகின்ஸ் இன் தி கட் அப்படின்னு யார் சொல்றா? ஹிப்போக்ரைட்ஸ் சொல்றாரு. ஸோ நர்வஸ் சிஸ்டம்ல மெயினா வேகஸ் நர்வ் அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன். அது மூலியமா தான் நம்மளுடைய குடலுக்கும் நம்மளுடைய பிரெயினுக்கும் கனெக்ஷன் இருக்கு. சரிங்களா? அந்த வேகஸ் நர்வ் பிரெயின்ல இருந்து நமக்கு நெக்கு வழியா அப்படியே தொராசிக் வந்து அப்டமன் ரீஜன் வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்கு வருது. அதனால ஒரு ஆங்ஸைட்டியோ நமக்கு வந்து தேவையில்லாத நெகட்டிவா இருக்கிறது, நெகட்டிவ் ரொம்ப பலகீனமான உணர்ச்சி வசப்படுது, நெகட்டிவா நமக்கு பாசிட்டிவா இதே இல்லாம ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறது, டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, தேவையில்லாம கோவப்படுது, இரிட்டேட் ஆகுறது, இதெல்லாமே வந்து அந்த மாதிரி இருக்கப்போ வேகஸ் நர்வ் ஸ்டிமுலேட் ஆயிட்டு நம்ம ஜிஐ ட்ராக்ட் வந்து நமக்கு அது மேல நீங்க இங்க இருக்கிற மனசு வந்து இங்க இருக்கிற வேகஸ் நர்வ் மூலியமா சிம்டம்ஸ் லைக் அப்டாமன் பெயின் வரலாம், கான்ஸ்டிபேஷன் வரலாம், டயரியா வரலாம். டிராவல் வந்து நமக்கு அது கீழ் நோக்கி வந்து உங்களுக்கு இங்க வந்து எமோஷனலா நமக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாம் கூட நமக்கு ஜீரண சக்தியை குறைக்கும்.
நீங்க சரியா சாப்பிட மாட்டீங்க, தூங்க மாட்டீங்க. ஸோ தட் இஸ் எல்லாம் யூ ஆர் கிரியேட்டிங் அ அன்ஃபேவரபிள் கண்டிஷன் டு தி குட் பாக்டீரியா. சரிங்களா? ஏன்னா நமக்கு நிறைய வந்து நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் வந்து டோபமைன், நம்ம பால்ல இருக்கிற ஒரு செரட்டனின் சொல்றோம் இல்லையா? நல்ல தூக்கம் வரத்துக்கு, வாழைப்பழத்துல இருக்கிற செரட்டோனின் இது எல்லாமே வந்து நமக்கு டைஜஷன் ஆகி உடம்புல நமக்கு ரத்தத்துல சேரணும் இல்லையா? ஸோ இதெல்லாம் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் பிரெயின்ல இருக்கிற ஒரு சிக்னல் வந்து உணவு வந்து இருக்கிற நியூட்ரியன்ஸ் வந்து கட்ல ஜீரணம் ஆகணும். அது வந்து எங்க பிரெயினுக்கு போயிட்டு பிரெயின்ல இருக்கிற ஒரு ஒரு சிக்னல் வந்து கட்டுக்கு வரணும். அப்பதான் என்சைம் சுரக்கும். அந்த கட்டுல இருக்கிற குடல் அல்லது சிறுகுடல் அல்ல வயிற்று பகுதியில இருக்கிற செல்லுக்கு அந்த சிக்னல் வந்தாதான் அந்த செல் வந்து அந்த என்சைம் சுரக்கும், டைஜஸ்டிவ் என்சைம்ஸ். அப்பதான் அந்த வாழைப்பழம் ஜீரணம் ஆகும். அதுல இருக்கிற செரட்டின் நமக்கு பிரெயினுக்கு தேவை. ஓகேங்களா? ஸோ இம்யூன் ஃபங்க்ஷன் அப்படின்னா நம்மளுடைய உணவுல இருக்கிற சத்துக்கள் உரியப்படணும் அப்படின்னா நீங்க மனசளவுல ரொம்பவும் ஸ்ட்ரெஸ் இல்லாம நல்லா ரிலாக்ஸ்டா சிம்பிள் ஃபுட்டு நல்ல ஆரோக்கியமா டைம்க்கு சாப்பிட்டுட்டு என்ன இருக்கோ நமக்கு அந்த அறுசுவையும் நமக்கு வந்து இயற்கை வழியில நமக்கு உடல்ல சேர்ற மாதிரி வச்சுக்கலாம். லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க, உப்பை குறைச்சிருங்க, ஒயிட் பெப்பர், பிளாக் பெப்பர் பொடி பண்ணி வச்சுக்கோங்க, ஓமம் பொடி பண்ணி வச்சுக்கோங்க, சீரகம், குருமிளகு இது மாதிரி எல்லாம் இயற்கையில இருக்க ஸ்பைசஸ் எல்லாமே நம்ம எல்லாம் அதெல்லாம் ஆட் பண்றப்ப நமக்கு ஒரு டேஸ்ட் கிடைக்கும். நிறைய உப்பை தவிர்த்துட்டு கல் உப்பு இது மாதிரி வந்து பொடி பண்ணி வச்சுட்டு அதை நீங்க ஒரு அதை குறைச்சாலே நமக்கு பிபி வராது, உடல் பருமனை குறைக்கலாம் இல்லையா? இயற்கை வழியில கிடைக்கக்கூடிய சுகர், அந்த நேச்சுரல் சுகர் நம்ம எடுத்துட்டு நார்ச்சத்துள்ள உணவுல நம்ம நிறைய எடுத்துக்கிறப்போ நம்மளுடைய குடல் ஆரோக்கியத்தை நல்லா மேம்படுத்தி நல்லா எல்லாருமே வியாதிகள் இல்லாம நல்லா இருக்கலாம். இந்த லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் வந்து நம்மளால கண்டிப்பா மன ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம், சாரி மனம் உடல் இந்த ரெண்டையும் ஆரோக்கியமா வச்சிருக்கப்ப நம்ம குடல்ல இருக்கிற நுண்ணுயிர்கள் ரொம்ப ஹாப்பியா இருக்கும். சரிங்களா? ஸோ ரூட் காஸ் என்ன அப்படிங்கறது நீங்க நல்லா வந்து ஒரு எல்லாருமே ஒரு நமக்கு நம்ம தான் ஹெல்ப் பண்ணிக்கணும். நமக்கு நாமளே நம்ம உடல்ல நம்ம ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கணும் இல்லைங்களா? ஸோ மருத்துவத்தை நம்பி நம்ம இருக்கக்கூடாது. உடலோட ஹீலிங் பவர் நம்ம கிட்ட இருக்கிற கடவுள் கொடுத்த சக்தியை நம்ம அதை எப்படி தக்க வச்சுக்கலாம். அப்பதான் நம்மளுடைய ஒரு 40ல இருந்து 50 வயசுல நமக்கு இருக்கிற ஒரு எனர்ஜி தான் பின்னால ரிஃப்ளெக்ஷன் டு தி அபவ் 50. 10 வருட காலம் நம்ம எப்படி நமக்கு 10 வருஷம் நம்ம கடந்த 10 வருஷத்தோட பிரதிபலிப்பு தான் அடுத்த 10 வருஷம். ஏன்னா சிறு வயசுக்காரங்களுக்கு நிறைய ஓவர் ஸ்ட்ரெஸ், குட் ஹேபிட்ஸ், எப்படி வேணா நம்ம சம்பாதிக்கிற பணத்தை நம்ம இஷ்டமா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு லைஃப் ஸ்டைல் அந்த மாதிரி இருக்காங்க. அவங்களுக்கு அவங்களே பாதிப்பு தான். அது அவங்களுடைய உடலை தான் நமக்கு பாதிப்பு, ஹெல்த் அஃபெக்ட் பண்ணுது. ஸோ என்ன ஒரு கம்ப்ளைண்ட் இருந்தாலும் நமக்கு வந்து ஏதாவது ஒரு அலர்ஜி இருக்கா, என்ன ஏன் சென்சிட்டிவா இருக்கும், அதை எப்படி கரெக்ட் பண்ணிக்கலாம், அதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி 5 ரூல்ஸ் சொல்லியிருக்கேன். அந்த 5 ரூல்ல பஞ்சதந்திராஸ் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இயற்கையோட சேர்ந்து வாழ்றப்போ ஃபர்ஸ்ட் ரூல் வந்து இருவேளை 2 வேளை உணவு. அப்படி உங்களுக்கு ரொம்ப கடுமையா நமக்கு உழைக்கிறவங்களா இருந்தா 3 வேளை. நல்லா ஃபுல் மீல்ஸ் நமக்கு 2 டைம்ஸ் a day is more than enough. அதனால மார்னிங் வந்து கொஞ்சம் ப்ரோட்டீன்ஸ், ஃப்ரூட்ஸ், ஃபைபர் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. மத்தியானம் நல்லா லஞ்ச் சாப்பிடலாம். அதே மாதிரி ஈவினிங்கும் நீங்க இன் பிட்வீன் ஃப்ரூட்ஸ், ஸ்ப்ரவுட்ஸ், சுண்டல் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க, சத்து மாவு. அதே மாதிரி நைட்டும் முடிஞ்ச அளவுக்கு 8 மணிக்கு வேலைக்கு போயிட்டு வரவங்கலாம் 8 o'clockனா 8 o'clock நீங்க டின்னர் 2 hours கேப் கொடுத்துருங்க. ரொம்ப நல்ல ஆரோக்கியமா வீட்டில் நமக்கு இருக்கோம் அப்படின்னா ஒரு 50 வயசுக்கு மேல முடிஞ்ச அளவுக்கு நம்ம 7:30க்கு 7 மணிக்கெல்லாம் சாப்பிடலாம். அப்பதான் நைட்டு நீங்க ஏதாவது ஃப்ரூட்டோ பழமோ ஒரு கால்சியத்துக்கு ஒரு பசும்பாலோ குடிக்கலாம். ஃபுட்டு சாப்பிட்டுட்டு உடனே நமக்கு லார்ஜ் மீல் எடுத்துட்டு வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு படுக்கணுங்கிறது அவசியம் இல்லை. ஏன்னா ரிப்பேரிங் நடக்குது வந்து நைட் டைம் தான். நிறைய ஹார்மோன்ஸ் பிரெயின் வந்து செக்ரேட் ஆகுறது நைட் டைம் தான்.
அதனால உங்களுக்கு அந்த ஃப்ரூட்ஸு கொஞ்சம் ஃபைபர் ரிச் ஃபுட் அது மாதிரி நீங்க எடுத்துக்கோங்க. நிறைய 4 தோசை 5 தோசை இட்லி அதெல்லாம் வேண்டாம். அதுல பாதி பண்ணிட்டு பாதி வந்து கொஞ்சம் நான் சொன்ன மாதிரி 4ஆ பிரிச்சுக்கோங்க. பாதி வயிறு 1/4 வயிறு வந்து வாட்டர், பாதி வயிறு காலியா இருக்கணும். 4ஆ பிரிச்சுட்டு 4 போர்ஷன்ல 1/2 போர்ஷன் ஃபுட்டு, அந்த 1/4 போர்ஷன் வாட்டர் ஆர் சூப், அந்த மாதிரி ஒரு 1/4க்கு வந்து காலியா விட்டுருங்க. வேற வந்து நேச்சுரோபதியில நான் அந்த ரூல்ஸ் மறந்துட்டேன் பாருங்க. ஸோ 2 டைம்ஸ் மீல்ஸ், அதுக்கப்புறம் 1 hour ஆஃப் டெய்லி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, யோகா, பிராணாயாமம், வாக்கிங், உங்களுக்கு எது பிடிக்குதோ அது பண்ணிக்கோங்க. டெய்லி ஆனால் பண்ணணும் மெடிடேஷன். இது பிரித்து கூட பண்ணுங்க, காலைல 1/2 hour, ஈவினிங் 1/2 hour. அதுக்கப்புறம் 2 டைம்ஸ் டெஃபினட்டாக வந்து ப்ரேயர். தண்ணி எவ்வளோ குடிக்கணும்னு சொல்லியிருக்கேன், 2 to 3 liters வாட்டர். அதுக்கப்புறம் ப்ரேயர். ஸோ ஃபாஸ்டிங் எ வீக், உபவாசம் வந்து வாரம் ஒரு நாள் வந்து நீங்கள் ஃப்ரூட் ஃபாஸ்டிங்கோ இல்லை ஜூஸஸ் ஃபாஸ்டிங்கோ, அது வந்து அவங்கவுங்க கண்டிஷன் தகுந்த மாதிரி டாக்டரோட ஆலோசனைப்படி எடுத்துக்கோங்க. கம்ப்ளீட் ரெஸ்ட்டு. அதுக்கப்புறம் 2 டைம்ஸ் ஃபுட்டு, 2 டைம்ஸ் ப்ரேயர், 1 hour ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, வாட்டர். ஸோ இது வந்து 5 கோல்டன் ரூல்ஸ் இன் நேச்சுரோபதி. இதை தவிர்த்து பிரச்சனைன்னு வர்றவங்களுக்கு மெயினாக வந்து யோசிக்கிறது வந்து இந்த ஃபேவரபிள் ஒரு என்வாயன்மெண்ட் டீடாக்ஸ் தெரப்பி. அதில் வந்து மண் குளியல் மெயினாக, அதுக்கப்புறம் வந்து எனிமா தெரப்பி, வாட்டர் தான் கொடுப்பேன், வாட்டர், நீம், இந்த மாதிரி சிம்பிளான ட்ரீட்மெண்ட் தான். அதுக்கப்புறம் ஆயில் அப்ளிகேஷன், அதில் வாதங்கள் நிறையா குறையும். நிறைய ரத்த ஓட்டத்தை நம்ம வந்து அதிகரிக்கிறப்போ அவங்களுக்கு நல்ல ஒரு கழிவுகள் வெளியேற்றப்படுது, ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பெட்டர் ஆகிட்டு உங்களுக்கு அப்சார்ப்ஷன் நல்லா இருக்கும். நான் சொன்னேன் இல்லைங்களா, நல்ல ஒரு வயிற்று குடல் நல்லா இருந்தால் தான் அந்த குட் பாக்டீரியாவை நம்ம வளர்த்துக்கிறதுக்கு உண்டான ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணுறோம். உணவு மெயினாக சொல்லிடுவேன். மற்றபடி எல்லா தெரப்பியுமே அந்த 5 கிரேட்ஸில் இருக்கிற தெரப்பியை வந்து நம்ம எடுத்துக்கிறப்போ, ஒரு தொட்டி குளியல், இல்லை ஒரு ஃபுல் டப் பாத், ஒரு நீச்சல் குளம், அவங்கவுங்களுக்கு என்ன எடுக்க முடியுமோ. ஒண்ணுமே நமக்கு எதுவுமே இல்லை அப்படின்னா ஒரு ஈரத்துணி வயிற்றுல மேல கூட நம்ம போடலாம். இன்டர்னல் ஹீட் என்று சொல்லக்கூடிய இன்டர்னல் ஹீட்டை குறைச்சிடும். அதுக்கப்புறம் அந்த கட்டு ஸ்லோவா இருக்கு இல்லைங்களா, கேஸ் ப்ளோட்டிங் இதெல்லாமே வராது. ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் எந்த பிரச்சனை எங்களுக்கு என்னால இதை வந்து காசு கொடுத்து தான் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படிங்கிறத விட ஒரு ரொம்ப சிம்பிளா ட்ரீட்மெண்ட் நம்ம வீட்டில் எடுத்துக்கணும். எந்த வசதி இல்லை, எங்களால் போய் ஒரு டாக்டரோட ஆலோசனைக்கு நம்ம எடுக்க முடியல அப்படின்னா, சாதாரணமாக ஒரு டவல் ஸ்பாஞ்ச் எடுத்து நல்லா டவலை முக்கிட்டு ஒரு துண்டு, காட்டன் துண்டை எடுத்து முக்கிட்டு நல்லா பிழிஞ்சிட்டு வயிற்று மேலே நம்ம போட்டுக்கலாம் 15 to 20 minutes. ஓகேங்களா? ஸோ இது கிளைமேட் நமக்கு இப்படி இருக்கு அப்படிங்கிறத விட அந்த கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி டாக்டரை கேட்டுட்டு எந்த மாதிரி ஹாட் எடுக்கணுமா, நியூட்ரல் எடுக்கணுமா, இல்லை கோல்டு எடுக்கணுமா அப்படிங்கிறது டெம்பரேச்சர் அந்தந்த சீசன்லேயும் நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். அந்த சீசன் வேரியேஷன் கூட நம்மளுடைய குடலுடைய நுண்ணுயிர்களை பாதிக்கும். ஓகேங்களா? ஆக்டிவா இருக்கிறதுக்கு அதனால இந்த வின்டர் சீசன்ல நமக்கு வாமான ஃபுட் எடுத்துக்கிறது, டைமுக்கு ஃபுட் எடுக்கணும். அதே சமயம் நம்ம ஏதாவது ஒரு பயிற்சி, மூச்சு பயிற்சி, அவர் குரு சொல்லி கொடுத்த நம்மளுடைய வாழ்க வளமில் நம்ம பயிற்சி பண்றது, இதெல்லாமே நம்ம விடாம பண்ணணும். மெடிடேஷன் பண்ணணும். இதெல்லாம் நமக்கு டீஸ்ட்ரெஸ் பண்ணிட்டு இன்னும் நம்ம வந்து ஹெல்தியா நமக்கு ஒரு நல்ல தாட்ஸ், பாசிட்டிவ் தாட்ஸ் இருந்ததுன்னா இட் ஹேஸ் ஹேவிங் தி இம்பாக்ட் ஓவர் தி கட். ஸோ இதுதான் வந்து மெயினா நம்ம திருப்பி திருப்பி சொல்றோம். சாதாரணமா உங்களுக்கு வந்து ஒரு இன்னும் வயிற்று உபாதைகளுக்கு என்ன வேணும்னா, தேங்காய் எண்ணெய் இல்லை 2 சொட்டு விளக்கெண்ணெய் வந்து நம்மளுடைய அம்பலிக்கஸ் தொப்பில்ல நம்ம போட்டுட்டு குளிக்க போறதுக்கு முன்னாலேயும் போடலாம். இல்லை எனக்கு கோல்டு பாடி நல்லா இருக்கு, ஹீட்டா இருக்குன்னா 2 சொட்டு வந்து தொப்பில்ல வச்சுக்கிறதுல தப்பு இல்லை. இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் கூட நம்ம வச்சுட்டு நீங்க அதை ஒரு ரெகுலர் ஹேபிட்டா வந்து நீங்க வச்சுக்கலாம். ஒரு 2 சொட்டு வச்சுட்டு இட் இஸ் ஆல்சோ குட் ஃபார் தி ஸ்டமக். இதுக்கப்புறம் முக்கியமானது வந்து அடிக்கடி பேக்கரி ஐட்டம் சாப்பிட்றது, பசிக்குதுன்னு
லோ குவாலிட்டி ஃபேட், காய்ச்சின எண்ணெயே திருப்பி யூஸ் பண்றது. சரிங்களா? ஃபாஸ்ட் ஃபுட் எங்க பார்த்தாலும் வடை, எங்கேயாவது பஜ்ஜி அந்த மாதிரி போட்டா உடனே நம்ம சாப்பிடுவோம். அப்புறம் நார்ச்சத்து உள்ள கம்மியா இருக்கிற உணவு. இதெல்லாமே வந்து ஒரு ஒரு இது நாட் குட் ஃபார் தி கட். சரிங்களா? ஸோ இத மாதிரி நம்ம வந்து நல்ல ஒரு சத்துள்ள ஆகாரங்கள் எடுத்துக்கோங்க. வைட்டமின் சி இப்போ என்னென்ன சீசன்ல என்ன கிடைக்குது? சக்கரவள்ளி கிழங்கு, முளை வைத்த தானியங்கள்ல சுண்டல், சூப் குடிக்கலாம். நிறைய ஹெர்ப்ஸ், டர்மரிக், அதாவது ஒரு ஒரு நல்ல ஒரு சுக்கு காப்பி, துளசி, ஏதாவது கோல்டு இருந்ததுன்னா துளசி போட்டுட்டு கஷாயம் குடிக்கிறது. இத மாதிரி நிறைய விஷயங்கள். தேன்ல நம்ம ஏதாவது ஃப்ரூட்ஸ் வந்து கட் பண்ணிட்டு 2 சொட்டு தேனு, கொஞ்சம் இது ஜிஞ்சர் இருக்கு இல்லைங்களா? இஞ்சி லைட்டா துருவி போடுங்க. அந்த மாதிரி மில்லட்ஸ்ல கஞ்சி, சத்துள்ளது லெமன் ஜூஸு, அதெல்லாமே வார்ம் வாட்டர்ல குடிக்கலாம். அதில் நமக்கு நிறைய வைட்டமின்ஸும் தேவைப்படுது. நல்ல ஒரு இம்யூனிட்டியும் ரைஸ் ஆகும். அந்த குட் பாக்டீரியாவுக்கு நல்ல ஒரு ஃபுட். இப்போ நிறைய பேத்துக்கு நெஞ்சு எரிச்சல், பர்னிங் சென்சேஷன், வாய் வந்து ஒரு மாதிரி கசப்பா இருக்கிறது, அடிக்கடி கிரானிக் கஃப் இருக்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு 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 ரிஃப்ளெக்ஸ்ன்னு சொல்றாங்க இல்லைங்களா? இங்க இருந்து நமக்கு எதுக்களிக்கிறது, விக்கல் வர்றது. ஸோ இதெல்லாமே நமக்கு ஒரி பண்ணிக்க வேண்டாம். நிறைய நான் சொல்லக்கூடிய ஒரு மின்ட், புதினா, அதுக்கப்புறம் அதிமதுரம், டர்மரிக் நீங்க வந்து கிழங்கு கிடைச்சா கூட அதை பொடியா கட் பண்ணிட்டு துருவிட்டு பால்ல வேக வச்சு, நல்லா பசும்பால்ல கொதிக்க வச்சு கொஞ்சம் பெப்பர் போட்டு அந்த இன்ஃப்ளமேஷன் குறைக்கிறதுக்கு அந்த மாதிரி உணவு வந்து நீங்க எடுத்துக்கலாம். நிறைய டீ காஃபி எல்லாம் விட்டுட்டு நிறைய நல்ல ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமா எந்த வெஜிடபிள்ஸ் பண்ணாலும் அதை வந்து நல்லா தேங்காய் பால்ல வேக வச்சு அதுல வந்து லைட்டா பெப்பர் போட்டுட்டு ஈஸி டைஜஸ்டபிளா ஸ்டீம் ஃபுட்டு அந்த மாதிரி நீங்க எடுக்கிறப்போ உங்களுக்கு நல்ல ப்ரீபயோட்டிக், ப்ரோபயோட்டிக் நிறைய கிடைக்கும். ஸோ இந்த நார்ச்சத்துள்ள உணவு எடுக்கிறப்ப நம்ம கொலஸ்ட்ரால் கம்மியாகும், பிளட் சுகர் லெவல் மெயின்டைன் ஆகும். நார்ச்சத்து, கரையும் நார்ச்சத்து, கரையா நார்ச்சத்துங்கிறது கீரை, வாழைத்தண்டெல்லாம் சொன்னேன் இல்லைங்களா? அதெல்லாமே ஒரு பல்க், ஒரு ஸ்டூல் நமக்கு வந்து வெளியில கழிவுகள் வரணும் அப்படின்னா ஒரு நார்ச்சத்து இருந்தா அந்த உணவு வந்து பச போல இருக்கிற உணவெல்லாம் வெளியேற்றுறது இந்த நார்ச்சத்து உள்ள உணவு தான். சரிங்களா? ப்ரிவென்ட்ஸ் கான்ஸ்டிபேஷன். ஸோ ஒரு ஹெல்தி பாக்டீரியாவுக்கு உண்டான ஒரு நல்ல ஒரு ஃபைபர் ஃபுட்டை நம்ம எடுக்கிறப்போ நிறைய தண்ணி குடிக்கணும். சில பேர்த்துக்கு நார்ச்சத்து அதிகமாக எடுக்கிறப்போ அளவுக்கு அதிகமா எடுக்க வேண்டாம். 30 கிராம் அப்படின்னா நீங்க 3 வேளையில எவ்வளோ நம்ம எப்படி நமக்கு பொரியல், கூட்டு எல்லாம் நம்மளுடைய சமையல் கரெக்டா எடுத்தாலே போதும். பழங்கள், சரிங்களா? அளவுக்கு அதிகமா சாப்பிடக்கூடாது. ஒரு வாழைப்பழம்னா 6, 7 சாப்பிடுறது, அது மாதிரி எல்லாம் வேண்டாம். எல்லாம் அளவு, கரெக்டான அளவு. நம்ம சரிவிகிதமா உணவு எடுக்கிறப்போ அது இரிட்டேட் பண்ணாது. அந்த மாதிரி ஏதாவது ஒரு இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம்னா நார்ச்சத்து அதிகமா வந்து அது போய் இரிட்டேட் பண்ணும். அதனால கரையும் நார்ச்சத்தா அவங்க எடுத்துக்கணும். அது வந்து அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கவங்க டாக்டரோட ஆலோசனையோட நீங்க ஃபுட் என்னென்ன சாப்பிடணும்னு கேட்டுட்டு அப்புறம் எடுக்கலாம். ஸோ நார்ச்சத்து அதிகமா எடுத்தா கூட சில பேத்துக்கு வந்து இம்மீடியட்டா ஒரு மோஷன் போயிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய சமையல்ல இருக்கக்கூடிய எல்லா விதமான கிச்சன்ல இருக்கக்கூடிய உணவே நமக்கு வந்து மருந்தா வேலை செய்யும். அதனால சீரகம், ஓமம், சோம்பு, வெந்தயம், அதுக்கப்புறம் வந்து கருப்பு எள்ளு, நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், பச்சை தேங்காய் சாப்பிடுறது, அப்புறம் தண்ணியில வந்து நீங்க சீரகம் போட்டுக்கலாம், ஏலக்காய் தட்டி போட்டுக்கலாம், துளசி போடலாம், புதினா போடலாம். ஸோ இது எல்லாமே வந்து இந்த மினரல்ஸ், மைக்ரோ நியூட்ரியன்ஸ் நமக்கு கிடைக்கும். டீடாக்ஸ் பாடிக்கு உணவு மூலயமா கொடுத்துட்டே இருக்கலாம். துவையல்கள் சாப்பிடலாம். கொள்ளு முளைக்கட்டி அதுல நீங்க ரசம் அல்லது சூப் சாப்பிடலாம். கவனி அரிசி கஞ்சி, எல்லாருக்குமே எல்லாமே தெரியும். ஆனா அதை நம்ம எடுத்துக்கிறது தான் இல்லை. இருவேளை பழங்கள், காய்கறிகள், நிறைய இதெல்லாமே எடுக்கிறப்ப நமக்கு வந்து நேச்சுரல் ஹார்மோன்ஸ், புரோட்டீன் வந்து உடம்புலயே நமக்கு உற்பத்தி ஆகிறதுக்கு உண்டான உணவு மூலியமாவும் வேணும், உடம்புலயும் உற்பத்தி ஆகுது. ஸோ அதுக்கு
நீங்க டைமுக்கு சாப்பிடணும். அந்த கிளாக் ஃபாலோயிங் த கிளாக் அண்ட் ஹாவ் கரெக்ட்லி பேலன்ஸ்ட் ஃபுட். ஸோ இதோட மெசேஜ் உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சுக்கிறேன். வேற ஏதாவது டவுட் இருந்தா கேட்டுக்கோங்க. இதோட நன்றி. மீண்டும் வேற ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங் டாபிக்கோட நம்ம பார்க்கலாம். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. வாழ்க வளமுடன்மா. மிக்க நன்றி. நன்றி. இன்னைக்கு அம்மா அவங்க வந்து இந்த குடல் ஆரோக்கியத்திற்கான இயற்கை முறையிலேயே நம்ம எப்படி சரி பண்ணிக்கணும்ன்ட்டு முக்கியமா இன்னைக்கு அந்த குட் பாக்டீரியா, பேட் பாக்டீரியா, அந்த 2 பாக்டீரியாவை பத்தி தான் எப்படி நம்ம உடம்புல அது வேலை செய்யுது, அந்த நல்ல பாக்டீரியாவை நம்ம எப்படி அதை தக்க வைக்கணும், அதை எப்படி பெருக்கி கொள்ளணும், அப்ப எந்த முறையில செய்யணும், அப்ப நம்மளோட லைஃப் ஸ்டைலை சரியா வச்சுக்கணும், உணவு முறையை நம்ம சரியா மாத்திக்கணும். லைஃப் ஸ்டைலையும் உணவு முறையும் சரியா வச்சுக்கிட்டாவே அப்ப நல்ல நுண்ணுயிர்கள் நம்ம உடம்புல தானே இயல்பாவே வளர ஆரம்பிக்கும். அப்ப அந்த நல்ல நுண்ணுயிர்கள் வந்து நமக்கு எப்பொழுதுமே நம்ம ஆரோக்கியத்துக்கு தான் அது துணை புரியும். அதுக்கு அழகா ஒரு உதாரணம் சொல்லி நமக்கு சொன்னாங்க அம்மா அவங்க. கார்டன் நம்ம ஒரு தோட்டத்துல செடி வளர்க்குறோம்னா, அப்ப இப்ப இயற்கை முறையெல்லாம் நிறைய வந்தாச்சு. அப்ப எப்படி அது நல்ல ஆரோக்கியமான பழங்களை, காய்களை, பூக்களை கொடுக்கணும்னு பார்த்து பார்த்து செய்றோம். அந்த மாதிரி நம்ம உடம்புக்குள்ள நாம அந்த இம்யூன் சிஸ்டம், நரம்பு சிஸ்டம், இது எல்லாமே அந்த முக்கியமா வேகஸ் நரம்பு சொன்னாங்க. அப்ப அந்த பிரெயினுக்கும் நரம்புகளுக்கும் உள்ள அந்த தொடர்பு, அப்ப அந்த சிக்னல் எப்படி கொடுக்குது, பார்வை மூலம், ஸ்மெல் மூலம், நம்ம அந்த சவுண்டு, அப்ப எல்லாத்துக்கும் மேல நம்ம அந்த மனநிலை வந்து சந்தோஷமா இருக்கணும். மனநிலை எதிர்மறை எண்ணங்களா இருக்கும்போது அதுவே நமக்கு நோயாக மாறுறது. அதுதான் அந்த காலத்துல நமக்கு அந்த உண்ணும் முறை பத்தி அழகா சொன்னாங்க. அப்போ எப்படி பரிமாறுவாங்க, இலை போட்டு அழகா அதுல நார்ச்சத்து உணவு, அறுசுவையும் இருக்கிற மாதிரி உணவு இருக்கும். ப்ரோபயாட்டிக் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இன்னைக்கு அம்மா இந்த 1 மணி நேரத்துல நிறைய சொன்னாங்க. உப்பு வந்து நம்ம குறைக்கணும். அப்போ உப்பு குறைச்சாவே அந்த உப்பே இப்போ வந்து ரத்த குழாயில வந்து கால்சியம் ஸ்டோனா மாதிரி படியுது. அதுவே வந்து நமக்கு ஆபத்தா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. முக்கியமா நம்ம உணவு முறை எப்படி எடுத்துக்கணும்னு நிறைய அம்மா நமக்கு ஆலோசனை கொடுத்துருக்குறாங்க. முக்கியமா ஃப்ரூட்ஸ், ஃபைபர் ரிச் ஃபுட். நம்ம அந்த 5 கோல்டன் ஆக்டிவிட்டிஸ்னு ஒன்று கொடுத்தாங்க. 2 வேளை உணவு, அதிகமா உழைப்பு இருக்கிறவங்க 3 வேளை சாப்பிட்டுக்கலாம். இரவுல நம்ம எவ்வளவு சீக்கிரம் முடிக்கிறோமோ, குறைஞ்சது 7 மணிக்குள்ளேயாவது நம்ம உணவு முடிக்கணுன்றது தான். பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் நம்ம எல்லாமே இப்ப பயிற்சி, தவம் எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறோம். மெடிடேஷன் 2 டைம்ஸ் பண்ணணும். 1 ஹவர் பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ். வாட்டர், அந்த தண்ணி வந்து 2-3 லிட்டர் ஒரு நாளைக்கு 2-3 லிட்டர் குடிக்கணும். வாரம் 1 நாள் நம்ம பாஸ்டிங். அவங்களோட உடல்நிலைக்கு தக்கவாறு நம்ம இந்த வழிமுறைகள் எல்லாம் பின்பற்றும் போது நம்ம சிறப்பா உடல் வந்து ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்னு அம்மாவே இன்னைக்கு மிக சிறப்பாக நமக்கு ஆலோசனைகள் வழங்கினாங்க. அம்மாவர்களை நம்ம துரிய நிலையிலிருந்து வாழ்த்தி மகிழலாம். வளமுடன். இன்று சிறப்பான ஒரு மருத்துவ சிந்தனை உரையை ஆழமாக அளித்த டாக்டர் சுபா ரவி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். டாக்டர் சுபா ரவி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அம்மா அவர்களும் அம்மா அவர்களது அன்பு குடும்பத்தினர்கள் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி. நன்றிங்கம்மா. ஒரு நிமிஷம் நீங்க ஓய்வு எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன அறிவிப்பு மட்டும் கொடுத்துட்டு நம்ம கேள்வி பதில் போயிடலாம். சில முக்கிய அறிவிப்புகள். இன்று இரவு 8:30 மணிக்கு இறை ஆசிரியர் இறை மதன் ஐயா அவர்களுடைய தற்சோதனை நிகழ்வு இருக்குது. அனைவரும் கலந்து கொள்வோம். நாளை அதிகாலை எப்பொழுதும் போல இல்லாம மார்கழி மாதம் என்பதால் நமக்கு 4 மணிக்கெல்லாம் நமக்கு பயிற்சிகள் ஆரம்பமாயிடுது. சிறப்பு பயிற்சிகள், சிறப்பு தவங்கள், அதிகாலையில நமக்கு 4லிருந்து 7 மணி வரைக்கும் எல்லா பயிற்சிகளும் போயிட்டு இருக்கு. புதிய முறையில அனைவரும் கலந்து கொள்வோம். மேலும் நாளை 9 மணிக்கு, 12 மணிக்கு, 3 மணிக்கு சிறப்பு தவங்கள் இருக்கு. இறை ஆசிரியர் பயிற்சி இருக்கு. அனைத்து நிகழ்வுகளிலும் அனைவரும் கலந்து ஆன்ம தூய்மை பெறுவோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அடுத்ததாக கேள்வி பதில் பகுதிக்கு செல்லலாம். கேலக்ஸி J6 அம்மா, சங்கீதாம்மா, இது பண்றீங்களா, நீங்க போஸ்ட் பண்றீங்களா?
கேலக்ஸி அம்மா உங்களுக்கு அட்மிட் கொடுத்துருக்கேன். ஆமா வாழ்க வளமுடன்மா. பண்றேங்கம்மா. சரிம்மா. கேலக்ஸி J6 அம்மா நீங்க அட்மிட் பண்ணிக்கோங்க, பேசுங்கம்மா. அம்மாட்ட கேள்வி கேளுங்கம்மா. சொல்லுங்க. வாழ்க வணக்கம், வளமுடன் சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன். உங்களுக்கு கன்சல்ட் வரணும்னா எந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுமா? இப்ப கூப்பிடுற நம்பரே தான்மா, அதே நம்பர் தான். என்னம்மா? இப்ப நான் பேசிட்டு இருக்கு இல்லைங்களா, அவங்கள மேடம் கேளுங்க சொல்லுவாங்க. அப்படியா? சரிங்கம்மா. ஓகே 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 ஆமா, நான் சேட்ல போட்டு விடுறேம்மா, நம்பர் போட்டு விடுறேன். ஓகே. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். ஓகேம்மா. ஓகே ஓகே. வாழ்க வளமுடன்மா. நன்றிங்கம்மா. சுசீலா ராணி அம்மா வாழ்க வளமுடன்மா. சுசீலா ராணி அம்மா. வாழ்க வளமுடன்மா. சொல்லுங்க. ரொம்ப அருமையா இருந்ததுங்கம்மா. எனக்கு என்னன்னா, சரி. இப்ப என்னுடைய ஃபுட்டு டயட்டுக்கு ஒரு சார்ட் மாதிரி பண்றது. எனக்கு வயசு 70. ஆனா எனக்கு அதை ஃபாலோ பண்ண முடியாம என்ன பண்றது? இப்ப நீங்க சொன்னதெல்லாம் ரொம்ப அழகா மண்டையில ஏறிடுது. அதை ஃபாலோ பண்ணணும்னா இப்ப நானே பண்ணணும்னா, காஃபி கண்டிப்பா என்னமோ தெரியல, அந்த காஃபி சுகர் இருக்கு, ஸ்டென்ட் வச்சிருக்கேன், எல்லாம் இருக்கு. அந்த ஃபாலோ பண்றதுக்கு ஒரு டைம் டேபிள் மாதிரி வேணும்ன்றது தாமா எனக்கு. எப்படி நான் பண்ணலான்றது எதுனாலும் ஓகே. ஆனா ஃபாலோ பண்றதுக்கு இதை செய்யணும் போது சரி, நமக்காக போய் அந்த ஃபேமிலியில உள்ள போய் இதை மட்டும் செய்யணுமானது. எங்க 2 இருந்து தோசை பேசுறீங்க? அசோக் நகர்ல இருந்துமா. சரி, நீங்க அப்ப இங்க லோக்கலா தானே இருக்கீங்க, போன் பண்ணுங்க மேடம்கிட்ட, போன் பண்ணி வாங்கிட்டு. ஓகேம்மா, நேர்ல கன்சல்ட் ஏன்னா பண்ணலாம். மெடிசன் எல்லாம் எடுக்கிறீங்கல்ல, அதனால கரெக்டா சாப்பிடணும்ல, சாப்பிடாம இருக்க கூடாது. சரிங்க, நான் சொல்றேன். சரி. தேங்க்யூமா. வாழ்க வளமுடன். ரொம்ப நல்லா அருமையா இருந்தது. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக நன்றி. மகேஸ்வரி அம்மா. மகேஸ்வரி அம்மா அன்மியூட் கொடுத்துருக்கேங்கம்மா, பேசுங்கம்மா. வாழ்க வளமுடன். சொல்லுங்க, சொல்லுங்கம்மா. வணக்கம். ஆமா, இது கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்குங்கம்மா. ஆனா இது ப்ரோபயாட்டிக் குடிக்கலாம் அப்படின்னா அது அந்த குளிர்ச்சி சேர மாட்டேங்குதுமா. என்ன குடிப்பீங்க ப்ரோபயோட்டிக் குளிர்ச்சி? இந்த சாப்பாடு பழைய சாதத்துல தண்ணி ஊத்தி இதெல்லாம் சேர போட்டு மாட்டேங்குது. குளிர்ச்சியான பொருள் எது சாப்பிட்டாலும் உடம்பு ஒரு மோரு மாதிரி குடிக்க மாட்டீங்களா? மோரு அதான் குளிர்ச்சின்னா எது சாப்பிட்டாலுமே இந்த புளிச்சது இந்த மாதிரி எது சாப்பிட்டா புளிச்சது எது சாப்பிட்டாலும் உடம்பு ரொம்ப அதாவது ஒரு மாதிரி பெயின் குதுகுதுன்னு ஒரு மாதிரி காய்ச்சல் வர மாதிரி தெரியுது. இல்லைங்க, மோர் குழம்பு அந்த மாதிரி எல்லாம் செய்வோம்ல, நம்ம பாரம்பரிய உணவுலயே மோர் குழம்பு இருக்கு, அவியல் இருக்கு, அந்த மாதிரி சாப்பிடலாமே. மோர் பண்ணி நீங்க மோர் சுடுசாதத்துல கூட நம்ம கொஞ்சம் தயிர் சாதம் சாப்பிடலாமே. சரிங்க. அப்புறமா வெந்தயம் சாப்பிடறதா இருந்தா பொடி பண்ணி வச்சுட்டு சுடு தண்ணியில குடிங்க, பச்சை தண்ணியில் குடிக்காதீங்க. சரிங்க. காலை வேலை வேண்டாம், மதியமா ஒரு சாப்பிட்டறதுக்கு 1/2 hour முன்னால கொஞ்சமா போட்டுட்டு நீங்க குடிக்கலாம். உங்களுக்கு வயசு என்னாச்சு? 38. 38 தானே ஆச்சு உங்களுக்கு, நீங்க வயசே இல்லையே. அது உங்களுக்கு பழகிடும், நீங்க அந்த மாதிரி சாப்பிடுங்க. நான் என்ன சொல்றேன்னா, டெய்லியுமே வெந்தயம் வேண்டாம், வாரத்துல ஒரு 2 நாள் சாப்பிடுங்க. அப்புறமா நீங்க இப்போ லெமன்லாம் பிழிஞ்சு நீங்க அது வார்ம் வாட்டர்லயே பிழிஞ்சு கூட நீங்க எடுத்துக்கலாம். நீங்க அந்த பாக்டீரியா வளர்றதுக்கு நான் தான் நார்ச்சத்துள்ள உணவே போதும்னு சொல்லிட்டேன். நீங்க அதுலயே நிறைய வளரும். கீரை, கூட்டு, முளை வைத்த தானியங்கள், நட்ஸ் சாப்பிடுங்க. இதெல்லாம் நமக்கு அந்த தீட்டப்பட்டது மாத்திரம் நம்ம கம்மி பண்ணிடணும். அது நிறைய நமக்கு அது அதிகமா இருக்கு, இது கம்மியா இருக்கு, அதனால நமக்கு நிறைய பிரச்சனை வருதுன்னு சொல்றேன். ஓகேங்களா? நன்றி. அவங்க வெளியே போயிட்டாங்கம்மா. நன்றிங்கம்மா. சரி, கேட்டா நீங்க சொல்லலாம். சரிங்க. கேட்பாங்கல்ல. கேட்பாங்கம்மா. ஏகம்மை அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. ஸ்பீச் ரொம்ப சூப்பரா இருந்தது, யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஒரு டவுட் இருக்கு, அரிசி சாப்பிடுற பழக்கத்தை எப்படி நிப்பாட்டுறது? எது? அரிசி சாப்பிடுற பழக்கம். அரிசின்னா நீங்க எந்த அரிசி சொல்றீங்க? நீங்க இந்த வேற ஒயிட் தவிர வேற அரிசி சாப்பிடுங்க. உடம்ப பத்தி இல்ல இல்ல, சமைக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன சாப்பிடலாம் அப்படின்னு 2 பேர் பேசுறாங்களே, ஒண்ணுமே கேட்கலைங்க. சமைக்கிறதுக்கு முன்னாடியே அரிசி எடுத்து சாப்பிடுறது, அந்த மாதிரி பழக்கம். சாப்பாடு செய்யும் போது ஒவ்வொருத்தங்களுக்கு அரிசி எடுத்து சாப்பிடுற பழக்கம் இருக்காங்கம்மா. சொல்றாங்க. நான் ஒயிட் ரைஸே வேண்டாம்னு சொல்றேன், நீங்க அரிசி சாப்பிடணுங்கிறீங்க.
அதுதான் மைண்ட் தான் கண்ட்ரோல். எல்லாமே உங்களுடைய நீங்க நம்மளுடைய சென்சஸ் கண்ட்ரோல் பண்ணணும். இது நல்லது, கெட்டது அப்படிங்கிறத நீங்க மைண்ட தாண்டி ஒரு விஷயத்த யோசிக்கணும்ல. ஆ. உங்க குழந்தைக்கு நீங்க சொல்றீங்கல்ல நல்லது, கெட்டது. அது மாரி உங்க மைண்ட் நீங்க தான் சொல்லணும். அதான் நான் சொல்றேனே, நமக்கு நம்மள தான் பொறுப்பு. நமக்கு நம்ம தான் ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கணும். இது கெட்டது, இது நல்லதுன்னு நமக்கு தெரியுது. ஆ? ஆ, சரிங்கம்மா. அரிசிக்கு பதிலா நீங்க சோம்பு இதெல்லாம் இருக்குல்ல, சோம்பு சாப்பிடுங்க. வேற வந்து நீங்க வெ வெத்தல இருக்குல்ல, அதுல கொஞ்சம் சோம்பு வச்சு அத மடிச்சு நீங்க சாப்பிடுறப்ப அரிசி சாப்பிட மாட்டீங்க. சம்திங் சீரகம் கொஞ்சம் வெத்தலையில வச்சுட்டு கொஞ்சோண்டு ஒரு பேரிச்சம்பழம் வச்சு அந்த மாரி மென்னு சாப்பிடுங்க. அரிசியே நீங்க சாப்பிட மாட்டீங்க. ஓகேயா? ஆ, சரிம்மா. நினைப்பு வரப்போ சோம்பு வாயில போட்டுக்கோங்க. ஆ, அரிசிக்கு பதிலா. இல்ல கோதுமை இருக்குல்ல, அந்த கோதுமைய நல்லா வாஷ் பண்ணிட்டு கோதுமை சாப்பிடுங்க. அது சிவிங்க மாரி இருக்கும். நல்லா மென்னு எக்ஸர்சைஸ் மாரியும் இருக்கும். நீங்க அப்படி சாப்பிடுங்க. ஆ, ஓகே. சரிங்கம்மா. அரிசிக்கு பதிலா ம். கோதுமை ஆ, வச்சுக்கோங்க. வெத்தல வச்சுக்கோங்க. வெத்தலையில சோம்பு வச்சு சாப்பிடுங்க. சரிங்கம்மா. நன்றிங்கம்மா. பேரிச்சம்பழம் வச்சு சாப்பிடுறப்ப நல்லது. உடம்புக்கும் நல்லது. நல்ல வந்து உங்களுக்கு பாக்டீரியாவுக்கும் நல்லது. ஓகேயா? ஆ, ம். தேங்க்யூம்மா. வாழ்க ஓகே. வளமுடன். ம். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ண அம்மா கிட்ட கேள்வி கேட்கறவங்க. வாழ்க வளமுடன். சொல்லுங்க. வாசி அம்மா வாழ்க வளமுடன்மா. உங்களுக்கு அன்மியூட் கொடுத்துருக்கேன், பேசுங்கம்மா. அம்மாட்ட கேள்வி கேளுங்கம்மா. அம்மா வாசி அம்மா வாழ்க வளமுடனுங்கம்மா. சொல்லுங்க. சொல்லுங்கம்மா. அம்மா எங்க வீட்டுக்காரவங்களுக்கு யூரின் அடிக்கடி போயிட்டு இருக்காங்கம்மா. ஒரு நைட்ல எல்லாம் ஒரு 2-3 தடவை போயிடுறாங்க. ஏஜ் என்னாச்சுங்க? அவங்களுக்கு வந்து 66 ஆகுதுங்கம்மா. சுகர் இருக்குங்களா? சுகர் எல்லாம் எதுவுமே இல்லம்மா. நான் சுகர் கிடையாது, சரி எதுவுமே ம். கிடையாது. நல்லா இருக்காங்க. நல்லா இருக்காங்க. ஆனா நைட் டைம்ல தான் போறாங்களா? ஆமா, பகல்லையும் ஓரளவுக்கு போற மாதிரி தான் இருக்கு. அதுதாங்க அவங்களுக்கு இந்த ப்ராஸ்டேட் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. சரிங்கம்மா. அது மாரி விரைவீக்கம் அது மாரி இருக்கும். அப்படி இல்லன்னா, அவருக்கு வந்து சாதாரணமா நீங்க ஒரு தடவ பார்த்துக்கோங்களேன். 65 வயசுக்கு வருதுன்னா, கொஞ்சம் என்னன்னு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் வந்து நானு சொல்றேன் உங்களுக்கு. ஃபோன் பண்ணுங்க. சரியா? சரிங்கம்மா, நன்றிங்கம்மா. நரம்பு அது ஒரு தடவ பார்த்துக்கோங்க. அதுதான் மெயினா அந்த மாரி வரும். அப்படி இல்லைன்னா, அந்த சிறுநீர்த்தாரை தோற்று அப்படி வராது. அவர் வந்தா எரிச்சல் வரும், வலி வரும். இது வந்து யூரின் சும்மா போறாருன்னா, நமக்கு அதுக்கு ஒரு தடவ பார்த்துக்கோங்க. சரிங்கம்மா. போய் ஓகே. அங்க அலோபதி டாக்டர்கிட்ட பார்க்கணுங்களாம்மா? ஆமாமா. சும்மா நீங்க போயிட்டு மேல் டாக்டர்ட்ட போயிட்டு டெஸ்ட் பண்ணிக்கலாம். சரிங்கம்மா. அப்புறமா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. சரியா? அதுக்கப்புறமா நீங்க ஃபுட்டோ, இல்ல நமக்கு சாதாரணமா வந்து ஹீட் அது மாரி இருக்காது. மோஸ்ட்லி அவரு இத ஒரு தடவ பார்த்துக்கலாம். சரிங்கம்மா. சரி. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக பானுப்பிரியாமா, இறை பானுப்பிரியாமா, வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. சொல்லுங்க. அம்மா, என் ஹஸ்பண்ட் வந்து நைட்டு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், நைட் ஒர்க் பண்றாருங்க. டைஜஷன் பிரச்சனை இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. பார்த்தோன்னே என்ன வயசாகுதுங்க? 44. 44. என்ன வேலை பண்றாரு? சாஃப்ட்வேர் இன்ஜினியர், நைட் ஒர்க் ஓகே, பண்றாருங்க. ஓகே. வாரம் ஒரு நாள் கூட எண்ணெய் தேய்ச்சு குளிக்கிறது இல்லையா? தேங்காய் எண்ணெய் கூட தேய்ச்சு குளிக்கலாமா? எந்த ஊர்ல இருக்கீங்க? இங்க அவினாசி, அதான் கோயம்புத்தூர். தேங்காய் எண்ணெவே தேய்ச்சு குளிக்கலாமேம்மா? சரிங்கம்மா. வயித்துல எல்லாம் குளிக்க போறதுக்கு முன்னால கொஞ்சம் தொப்புள்ள எல்லாம் வைக்க சொல்லி நல்லா பூசி குளிச்சா நல்லதுமா. சரிங்கம்மா. குளிக்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் வந்து அதான் உணவு கொஞ்சம் மாத்துங்க. டீ, காஃபி கம்மி பண்ணுங்க. டீ காஃபில குடிக்கவே மாட்டாங்க. சின்ன குடிக்க மாட்டாரு. ஓவரா சிட்டிங் நல்லா வாக்கிங் போறாரா? வாக்கிங் டெய்லி 2 hours அது மாதிரி போறாரு. தண்ணி நல்லா குடிக்கிறாரா? குடிக்கிறாங்கம்மா. ஆனா ஆரோ வாட்டர் தான் குடிக்கிறாரு. சரி. அதுல கொஞ்சம் நான் சொன்ன மாரி சீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு குடுங்க. இப்போ இது என்ன பண்ணுது? ஜீரணம் ஆக மாட்டேங்குதா? ஆமாங்கம்மா. இது டாக்டர் செக் பண்ணா ஸ்டோன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கால் பிளாடர் கிட்னி இது எதுல ஸ்டோனு? கால் பிளாடர், பித்தப்பையில ஸ்டோன் சொல்லியிருக்காங்க. அதனாலதான் அப்படி ஆகுது. அததான் வந்து கால் பிளாடர் ஸ்டோன்ஸ்ல வந்து எவ்வளவு எம்எம் இருக்கு? என்ன பண்ணணுங்கிறாங்க? 10 mm இருக்குன்னு சொன்னாங்க. வலி எல்லாம் எதுவும் இல்ல. வலி இல்லைங்கம்மா. ஏன் வெளியில நிறைய சாப்பிடுவாரா? ஹோட்டல் ஃபுட் எல்லாம்
வெளியே டிராவல் பண்ணும்போது மட்டும் சாப்பிடுவோம். நான்வெஜ் அதிகமா சாப்பிடுறது, எண்ணெய் பலகாரங்கள், வெளியில சாப்பிடுறது இதெல்லாமே உள்ள தங்கிருது. சரி, நீங்க எனக்கு போன் பண்ணுங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்க. இந்த அத்திப்பழம் ஃப்ரெஷ் கிடைச்சதுன்னா டெய்லி கட் பண்ணி கொடுங்கம்மா. அத்திப்பழம், ஆப்பிள். சால்ட் மாத்திரம் கொஞ்சம் அதிகமா ஜீரணம் ஆகாது. ஏன்னா கால் பிளாடர் வந்து கொஞ்சம் அது கல்லு வலி திடீர்னு வந்ததுன்னா தான் பிரச்சனை வரும். சரிங்க. நான் சொல்றேன், நீங்க இது மாத்திரம் கொஞ்சம் கால் பண்றேங்க. கால் பண்ணி கண்டிப்பா கேளுங்க. ஓகேங்க. சரிம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. நன்றிங்கம்மா. மல்லிகாம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க அம்மா, வளமுடன். என் குழந்தை பிறந்து என் பேரன் வந்து 3.5 மாசத்து குழந்தைங்கம்மா. ஒரு வாரத்துக்கு 5 நாளைக்கு ஒரு தடவை 6 நாளைக்கு ஒரு தடவை தான் மோசன் போறான். அது என்னங்கம்மா? அதுக்கு ஒரு தீர்வு சொல்லுங்கம்மா. பால் நல்லா குடிக்கிறானா? பால் நல்லா குடிக்கிறாங்கம்மா. நல்லா குளிப்பாட்டுறீங்களா? நல்லா எண்ணெய் போட்டு? அதெல்லாம் நல்லா குளிப்பாட்டுறங்கம்மா. இது இது கேஸ் போட்டான்னா எனக்கு சுமல் ரொம்ப ரொம்ப இதா அடிக்குது. வெயில்ல கொஞ்ச நேரம் காட்டுறீங்களா? இங்க அமெரிக்காவில் இருக்குங்கம்மா. குளிர் வெளியெல்லாம் காமிக்க முடியாது, ரொம்ப குளிரா இருக்கு. அதுதான் நீங்க எங்க இருக்கீங்கன்னு ஃபர்ஸ்ட் சொல்லணும். சரி, வசம்பு எல்லாம் கிடைக்குமா அங்க? வசம்பு கிடைக்குதுங்கம்மா, வச்சிருக்கோம். அத சுட்டு கறி பண்ணிட்டு அத வந்து சுத்தி வயித்து மேல போட்டு விடுங்க. தொப்புள் சுத்தி போடுங்க. வசம்பு சுட்டு கறி பண்ணிட்டு சரிங்கம்மா, அது மாத்திரம் கொஞ்சம் இப்போதைக்கு போடுங்க. அவங்க அம்மா வந்து கொஞ்சம் நல்லா நார்ச்சத்து உள்ள உணவா எடுத்துக்க சொல்லுங்க. சரிங்கம்மா. பிரெட் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. நல்லா நீங்க நம்ம ஃபுட் எல்லாம் கொடுங்க. சரிங்கம்மா, சரிங்கம்மா. அவங்க அம்மா சாப்பிட்டதா குழந்தைக்கு நமக்கு அது வந்து அதுதான் போகணும். நல்லா குளிக்க வைக்கிறீங்களா? அங்க அந்த குளிர்ல எப்படி குளிக்க வைப்பீங்க? இல்லைங்கம்மா, குளிக்க வைக்கிறேன். உள்ளேயே இருக்கிறதுனால குளிக்க வச்சுக்கிறோம். வசம்பு கிடைச்சா மாத்திரம் அது வந்து நீங்க வயிற்ற சுத்தி போட சொல்லுங்க. அவங்க அம்மாவை அந்த காய்ஞ்ச திராட்சை இதெல்லாம் சாப்பிட சொல்லுங்க. எதாவது சாப்பிடக்கூடாதுங்கம்மா. அதான் நான் சொல்லிட்டேனே ஆல்ரெடி. 3 வேளை அவங்க வந்து அந்த பிரெட், இது சீஸ் இதெல்லாம் நிறைய சாப்பிடுவாங்க. நிறைய ஃப்ரூட்ஸ் இது மாதிரி சாப்பிடுங்க. சூப் கொடுங்க, காய்கறி எல்லாம் கொடுங்க. சரிங்கம்மா, சரிங்கம்மா. ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணி இல்லாம நல்லா ஸ்டீம் பண்ணி நிறைய லைட் பெப்பர் போட்டு அந்த மாதிரி கொடுங்க. சரிங்கம்மா, சரிங்கம்மா. பசிக்கிறப்பெல்லாம் கொஞ்சம் மோர் எல்லாம் குடிப்பாங்களா இந்த கிளைமேட்டுக்கு? இல்லைங்கம்மா, மோர் இதெல்லாம் குடிக்கிறது இல்ல. அந்த மாதிரி அவியல் பண்ணி பழம் ஜூஸ் குடிக்கிறாங்க. இல்ல, பழமா சாப்பிட்டு ஜூஸ் குடிக்க கூடாது. சரிங்கம்மா. பழங்களா சாப்பிடணும், நார்ச்சத்து உள்ள போகணும். சரிங்கம்மா, சரிங்கம்மா. நல்ல அவியல் மாதிரி நம்ம பண்றோம்ல, அந்த மாதிரி காய்கறியில கொஞ்சம் தயிர் நம்ம கொஞ்சம் சேர்த்துவோம்ல, அந்த மாதிரி கொடுங்க. சரிங்கம்மா, சரிங்கம்மா. அவங்கதான் அந்த ஸ்மூதி மாதிரி எல்லாம் சாப்பிடுவாங்களே, அதெல்லாம் போட்டு கொஞ்சம் நட்ஸ் போட்டு அடிச்சு அந்த ஒரு நார்ச்சத்து இருந்தா குழந்தை நல்லா மோஷன் போவோம். சரிங்கம்மா, சரிங்கம்மா. வசம்பு மாத்திரம் சுட்டு அதை கொஞ்சம் போட்டுருங்க. கொஞ்சம் எடுத்து இந்த நமக்கு அப்படியே நாக்குல தடவி விடுவாங்க. அந்த வசம் அந்த சுட்டு அரைச்சத கொஞ்சம் தடவி விடுவாங்க. சரி, வசம்ப நல்லா வந்து சுட்டுட்டு அது உத்துணுன்னு ஒரு சிட்டிக்க. நீங்க வச்சது இல்லையா குழந்தைக்கு? வச்சிருக்கேன். நாக்குல எல்லாம் வச்சது இல்லைங்கம்மா. வசம் வச்சு சும்மா லேசா லைட்டா உரைச்சு கொடுப்போம். இந்த பால் அது மாதிரி பண்ணுங்க. அதான் நீங்க எப்படி கொடுத்தீங்களோ அதே மாதிரியே கொடுங்க. இது வந்து சுட்டு மருந்து மாதிரி அந்த மாதிரி கொஞ்சம் போடுங்க, சரியாயிடும். சரிங்கம்மா. அப்புறம் இது வந்து இந்த தொப்புள் சுத்தி போடுங்க. சரிங்கம்மா, சரிங்கம்மா. ஓகே, சரிங்கம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக கலைவாணி அம்மா. கலைவாணி அம்மா, சொல்லுங்க அம்மா. குழந்தை பிறந்து ஒரு 9 மாசம் ஆகுதுமா, பேர குழந்தை. ஆனா தூங்க மாட்டேன்றா. காத்து நைட்டு 1 மணி 2 மணி ஆகுது தூங்கறதுக்கு. எங்க இருக்கீங்க? எந்த ஊர்ல? இங்க கல்பாக்கம் பக்கமா. கல்பாக்கமா? நீங்க அம்மாவா? நான் அவங்க பாட்டிமா. பாட்டி நைட்டு நீங்க தான் பாத்துக்கிறீங்களா அப்போ? இல்லம்மா, அவ தங்கையுடைய பேத்திமா. என் தங்கச்சி உடைய பேத்தி. எப்பவுமே பிறந்ததுல இருந்தே அப்படிதானா? அப்படிதான் இருக்கிறாமா. தூங்க நைட்டு பகலெல்லாம் தூங்கிடுறானா?
பகல்லயும் தூங்க மாட்டேன்றா. டாக்டர் குளிப்பாட்டுறீங்களா கிட்ட எண்ணெய் போட்டு? எண்ணெய் எல்லாம் போட்டு குளிப்பாட்டுறாங்க. தூங்க ஒரு மாட்டேங்கிறா. நாளைக்கு ஒரு நாளைக்கு உடம்பு ஊத்துறாங்க, ஒரு நாளைக்கு தலைக்கு ஊத்துறாங்க, மாத்தி மாத்தி அப்படி செய்யறாங்க. 9 மாசம் ஆச்சா? ஆயிடுச்சுமா. அந்த உரம் மருந்தெல்லாம் குடுக்குறீங்களா? மருந்து எல்லாம் குடுக்குறாங்களா எனக்கு தெரியும். இப்போ உரம் மருந்து டாக்டர் அதுக்கு முன்ன குடுத்திருந்தாங்கம்மா. டாக்டர் கிட்ட போனாங்க. அதனால இப்போ அவங்க டாக்டர் கொடுத்த மாத்திரை குடுக்குறாங்க, மருந்து எல்லாம் குடுக்குறாங்க. அதான் எதுக்கு குடுக்குறாங்க? அது டாக்டர் நீங்க கிட்ட அவங்க அம்மாவை பேச சொல்லுங்க. உங்களுக்கு எப்படி தெரியும்? குழந்தையோட அம்மாவை நம்பர் கொடுத்து பேசுங்க. சரிம்மா, உங்க போன் நம்பர் கொஞ்சம் சொல்லுங்கம்மா, நான் குழந்தை சொல்றேன். எனக்கு அதுக்கு விவரம் தெரியாம நம்ம சொல்ல முடியாதுல்ல. என்ன மருந்து சாப்பிடுறாங்க, எதுக்கு குடுக்குறாங்கன்னு தெரியணும்ல. கொஞ்சம் போன் நம்பர் சொல்லுங்கம்மா. ஆமா, அந்த குரூப்ல அவங்க கேளுங்க. அவங்க உங்க தூரத்துல இருக்கிறாங்கம்மா அவங்க. சாட்ல போட்டிருக்காங்கம்மா. சரிங்கம்மா, நன்றிம்மா. அவங்க அப்புறமா கூப்பிடலாமா? கூப்பிடுங்க. மத்தியானமா கூப்பிடுங்க. 12 மணில இருந்து மத்தியானம் 2 மணிக்கு மேல கூப்பிடலாம். 2 to 4. சரிங்கம்மா, நன்றிங்க. ஓகே, நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். ஒருத்தர் ஹேண்ட் ரைஸ் பண்ணலங்கம்மா. முடிச்சுக்கலாங்களாம்மா? முடிச்சுக்கலாம். ஓகேங்க. நான் லீவ் பண்ணலாம்ல. 8:10 ஆயிடுச்சு. அம்மா வாழ்த்திடுங்கம்மா. சங்கீதம்மா அம்மா வாழ்த்திட்டு நிறைவு. இறை ஆசிரியர் நமக்காக இவ்வளவு நேரம் குடலை பத்தி மிகச் சிறப்பா எடுத்துரைத்தாங்க. நல்ல பாக்டீரியா வேணும், அதுக்காக மோர் குடிக்கலாம் அப்படிங்கறத பத்தியும், கெட்ட பாக்டீரியா எப்படி இருக்கணும், நம்ம உணவில் ஒழுங்கு எப்படி சாப்பிடணும், நம்ம நார்ச்சத்தான உணவுகளை சாப்பிடணும்னு சொல்லி பேசிய டாக்டர் சுபா ரவி அம்மா அவர்கள் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. முக்கிய நிகழ்வுகள் நாளை காலை 4. சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன். அம்மா லீவ் ஆயிட்டுனா லீவ் ஆயிக்கலாம். ரிலீவ் ஆயிட்டாங்கம்மா. ஆயிட்டாங்க. நாளை காலை ரிலீவ். சரி, சரிம்மா, சரி. 4 மணி முதல் 7 மணி வரை நன்றியுணர்வு தவம், ஜீவகாந்த பெருக்கு பயிற்சி, ஆழ்ந்ததொரு தவம் ஆகியவற்றில் அனைவரும் கலந்து கொண்டு ஆன்ம தூய்மை பெறுவோம் என்று கூறி